ஏன்? why Lord, where Lord, how long Lord? ஏன் ஆண்டவரே, இதுவரைக்கும் ஆண்டவரே, எங்க போனீங்க ஆண்டவரே? கேள்வி கேட்டதில்லை. கேள்வி கேட்டீங்களா இல்லைங்களாம்மா? அம்மா கேட்டிருக்கிறீங்களா? கேட்டிருக்கிறீங்களா? நான் நிறைய கேட்டிருக்கிறேன். இப்போ சொல்றாங்க பாருங்க, தேவன் சொல்றா ஐ லவ் யூ. தேவன் பொய் சொல்வாரா உண்மை சொல்லுவாரா? சத்தமா நம்ம என்ன சொல்றோம்? எப்படி நம்ம நினைக்க தெரியுமா? தேவன் சிநேகித்தார்னா நான் மாடி வீட்டில் இருப்பேன், தேவன் சிநேகித்தார்னா நான் BMW காரில் போவேன், தேவன் சிநேகித்தார்னா நான் உயர்ந்த வாழ்க்கை இருப்பேன். அதுக்கு சம்பந்தமே இல்லை. தேவனை சிநேகிக்கிறாரே அதுவே மிகப்பெரிய ஆசீர்வாதம் தான். சத்தமா சொல்லுங்க. உலகம் பாருங்க, உலகம் வாங்கி அன்பு கூறுகிறது, அவர் தந்து அன்பு கூர்ந்தார். ஒன்று சொல்லட்டுமா? நீங்க தந்ததா நீங்க மம்மி, தரலனா நீங்க டம்மி. கொடுத்தீங்கன்னா தாய், கொடுங்க நீங்க பேய். கொடுத்தா அத்தான், கொடுல அவன் செத்தான். ரெண்டு பார்க்குறீங்க. ஒரு மாதம் சம்பளம் கொடுக்காம இருங்க. சின்ன கேள்வி கேட்குறேன், ரிட்டையர்ட் ஆன பிறகு உங்களுக்கு அந்த பழைய மதிப்பு இருக்குதா? இப்போ அதை நீங்கள் சொல்கிறீங்க. அன்னைக்கு காஃபி கொடுத்தீங்க, இன்னைக்கு தண்ணி கூட கொடுக்க மாட்டேறீங்க. ஐயா நல்லா கவனிங்கய்யா, சம்பளம் வாங்க வரைக்கும் தான் உங்களுக்கு மதிப்பு. ரிட்டையர்ட் ஆகிட்டீங்கன்னா என்ன பார்க்குறீங்க? ஒன்று சொல்லட்டுமா? உங்கள் காசை நீங்கள் பத்திரமா வச்சுங்க, யாருக்குமே கொடுக்காதீங்க. எப்படி பார்க்குறீங்க? யாருக்கும் கொடுக்க. என்னுடைய சொந்த அனுபவத்தை சொல்கிறேன். இருந்தால் தான் நீங்கள் டேடி, இல்லைன்னா நீங்கள் போடி. கொடுத்தீங்கன்னா நீங்கள் தாய், கொடுக்கலாம் நீங்கள் பேய். உங்கள் பொண்ணே சொல்லணும், எல்லாம் ஒரு தாயான்னு கேட்கும். புரியுது அவங்களுக்கு? அதாவது நல்லா கவனிங்க, நம்ம அவங்களுக்கே பாடுபடுறோம். கல்யாணம் பண்ணோம், பேறுகாலம் பார்த்தோம், முன்னால் அம்மா கிட்ட கஷ்டப்பட்டோம், அப்புறம் புருஷன்கிட்ட கஷ்டப்பட்டோம், மாமியார்கிட்ட கஷ்டப்பட்டோம், இப்போ மருமகிட்ட கஷ்டப்படுறோம், அப்புறம் பேரப்பிள்ளைகிட்ட கஷ்டப்படுறோம். உண்மையா பொய்யா? அந்த கொஞ்சம் கஷ்டத்தை இயேசுவுக்கா போடுங்களேன். ஆமேன் சொல்லுங்க. கொஞ்சம் கஷ்டத்தை. ஆமேன். நான் 2 வரைக்கும் பேசுவேன். சகிச்சுப்பீங்களா? இப்படிதான் படிச்சீங்க. எபிரேயர் 12:2 என்னது? சிலுவை. எபிரேயர் 12:2. சத்தமா சொல்லுங்க. ஹலோ, ஒன்று சொல்லட்டுமா? சகித்தன்மை இல்லாதவங்க எல்லாம் குட் ஃப்ரைடே கொண்டாட தப்பு. என்ன பார்க்குறீங்க? சிலுவை என்ன தருது? என்ன தருது? சத்தமா சொல்லு. அதில் இன்னொரு உயர்வை தருது. அவங்க சொல்லுவாங்க இட் கிவ்ஸ் த பாப்புலாரிட்டி. நான் ஒரு செய்தி கொடுத்துருக்கேன். அது அது வந்து உங்களை மேலே கொண்டு போயிடுது. அதை படிச்சு பாருங்க. எங்க உட்கார்ந்து எங்க உட்கார வைக்கிறாராம்? சத்தமா சொல்லுங்க. அப்போ என்னுடைய பாடுகள், என் போராட்டங்கள், என் இல்லாமை, என் வெறுமை, என் கண்ணீர் என்ன எங்க கொண்டு போகுது? ஒன்று பாருங்க. இப்போ இவருக்கு இருக்கிற பலவீனங்கள், சுகவீனங்கள் நிறைய has gone through. அப்போ உலகம் என்ன பார்க்க தெரியுமா? அவர் கீழே பார்க்குது. ஆனால் தேவன் சொல்றாரு, நான் உன்னை மேலே உட்கார வச்சிருக்கிறேன். எங்க உட்கார வச்சிருக்கிறாராம்? அவருடைய அவர் இன்னொன்று கூட தராராம். சிலுவை உலகத்துக்கு துக்கமா இருக்குது, ஆனால் எனக்கு சந்தோஷமா இருக்குது. அந்த வார்த்தை இருக்குதா? சந்தோஷம். ஆமே. அப்ப சிலுவை தான் என்ன தருது? ஆமேன். ஒன்று சொல்லட்டுமா? மனைவி தராத, பிள்ளைகள் தராத, கவர் தராத, ஸ்தாபனம் தராத சந்தோஷத்தை சிலுவை தருது. சொல்லுங்க, சிலுவையே நீ வாழ்க. நான் சொல்றேன், அந்த சிலுவை இல்லை, உங்க வீட்டில் இருக்கிற சிலுவை. சிஸ்டர், இந்த சிலுவை வாங்கினா இதோட பெரிய சிலுவை வரும். அடிக்கடி சொல்றேன், தெரியாத பிசாசை விட தெரிஞ்ச பிசாசே பரவாயில்லை. பாஸ்டர் ஐயா, நம்ம விசுவாசிங்க ஐயா, ரொம்ப கோபமாக்குற மாதிரி தெரியுது. நம்ம சொல்றோம், ஆண்டவரே இவன் எடுத்துருங்கன்னு. அவனை போட்டவன அவனோட பெரிய வில்லன் வந்துடுறான். அப்ப இந்த வில்லனே பழகின வில்லன், இந்த புது வில்லனை எப்போ பழகிறது? வில்லன்களை சமாளிக்கலாம், வில்லிகளை சமாளிக்க முடியாது. ஹலோ, உங்களை தான் சொல்றேன், வில்லன்களே பரவாயில்லை, வில்லிகள் ரொம்ப மோசம். ஏன்னா வில்லன்களை உருவாக்குவதே வில்லிகள் தான். புரியவே இல்லை ஐயா, புரியுதுங்களா ஐயா? வில்லன்களை விரிவாக்குவதே அவன் பாவம். யாரு? வில்லன் பாவம். சரி, எங்கேயோ போகுது இல்லை? சொல்லுங்க எல்லாரும். when God says something சொல்லுங்க. தேவன் அன்பு கூர்தான் சொன்னார்னா எல்லாம் சொல்லுங்க. சொல்லுங்க, காணப்படலை சொல்லுங்க எல்லாரும். காணப்படலை வைத்து தேவ அன்பு எடை போட மாட்டேன். அவர் வார்த்தையை நம்புறேன், நான் எடை மதிக்கிறேன். இப்போ ஒன்று சின்ன விஷயம் சொல்லுங்க. இப்போ யாரோ ஒருத்தர் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறார். 7 பாருங்க, வாடகை கட்ட முடியல.
புரியுதா? ஈபில் கட்ட முடியல, எதுவுமே கட்ட முடியல. இப்போ அவர் போய் ஆண்டவர் ரொம்ப நேசிக்கிறாருன்னா ஒத்துப்பீங்களா? ஐயா உங்களோட ஊழியத்தை ஆரம்பிச்சாரியா, சொந்த கட்டிடம், ஸ்கூட்டர் வச்சுக்கிறார், நீங்கள் சைக்கிளில் போகிறீங்க, இப்போ கர்த்தர் நேசிக்கிறாருன்னு ஒத்துப்பீங்களா? என்னையா உங்களுக்கே கஷ்டம்னா விசுவாசிக்கு எப்படி இருக்கும்? எல்லாம் சொல்லுங்க. தேவ நேசிக்கிறார் என்றால் அவர் சொன்னால் நிச்சயமா அப்படி செய்வார். சொல்லுங்க. காணப்படுற ஒன்றை வைத்து நான் கர்த்தரை நேசிக்க மாட்டேன், காணக்கூட வார்த்தையை நம்புறேன். நம்பர் 1 ஸ்பீக்கர்மா சொல்லி முடிச்சிடுறேன். சொல்லுங்க. அன்பு கூறுவதிலே தோல்வி. அந்த சொன்ன படிங்களேன், ஃபுல்லா படிங்களேன். ஹலோ பாருங்க, கோடிக்கணக்கான மக்கள் வசிக்கிற உலகத்தில் நேசிக்கிறார். எனக்கு எவ்வளவு பெரிய பாக்கியம் இல்லை? ஆமென். புரியுதா உங்களுக்கு? உலகம் வாங்கி அன்பு கூறுகிறது. என்னம்மா சத்தமா? ஆனா அவரு, ஆனா அது உண்மையா இல்லை நீங்க இருக்கிற சூழ்நிலையில் உண்மையா? சொல்லுங்க. என் வாழ்க்கையில எதுவுமே இல்லை, சத்தமா சொல்லுங்க. ஆனா ஒண்ணு, அவர் அன்பு கூற, அது மட்டும் போதும். இன்னொன்று சொல்றேன், எல்லாம் இருந்து அவர் அன்பு கூறவில்லை என்றால் ஒண்ணுமே இல்லை. எனக்கு எதுவுமே இல்லை, அவர் அன்பு கூறுறார். நிறைய பேருக்கு கணவருடைய அன்பு இல்லை, பிள்ளைகளின் அன்பு இல்லை, உறவுகளின் அன்பு இல்லை, யாருடைய அன்பு இல்லை, அவர் அன்பு ஒன்றே போதும். நிறைய கணவன்மார்களுக்கு மனைவியின் அன்பு இல்லை. ஒரு அம்மா கேட்குறேன், உங்கள் ஐயா எங்கே போனார்னு. ஒரு பாஸ்டர், அது எங்கே போச்சுன்னே தெரியல அந்த அம்மா. நான் சொன்னேன், பாஸ்டர் அதான் ஐயா, அது எங்கே போச்சுன்னு தெரியல. சரி ஐயா எப்போ வருவார்? அது எப்போ வரும்னே தெரியல. நைட்டு வந்துச்சாம்மா? வந்ததுங்களா? வந்தது காலை 6 மணிக்கு எழுந்து போயிடுச்சு. மெட்ராஸ் பாஷை பாவம் அந்த பாஸ்டர், அதனால அடிக்கடி போயிடுறான் போல். அடிக்கடி எப்படிங்க அந்த அம்மா கிட்ட அவன் இருப்பான்? சொல்லுங்க. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. தேவன் அன்பு கூர்ந்தார். எல்லாம் சொல்லுங்க. இவ்வளவா? உங்களும் சேர்த்து தான் சொல்றேன். இவ்வளவாய் கணவன் அன்பை விட, மனைவியின் அன்பை விட. சொல்லட்டுமா? நல்லா இருந்தா நீங்க டார்லிங், பல்லு போச்சா நீங்க ஆண்டி. நீ முன்னால போ, நான் பின்னால வரேன்னு. ஆனா என்ன சொன்ன தெரியுமா? நீ இல்லாம நான் வாழ முடியாதுன்றார். இப்ப சொல்றாரு, ஒன்னு நீ இருக்கணும், நான் இருக்கணும்ன்றார். உன்னை பார்த்தா எனக்கு தூக்கம் வரலன்னு சொன்னான், இப்ப நான் பார்த்தா எனக்கு வாந்தி வருதுன்றான். அன்பு எவ்வளவு பெருசா இருக்குதுன்னா. ஆனா அவர் இப்படி இல்லைங்க, அன்பு வைத்தபடி அன்பு வைக்கிறது கர்த்தர். யோவான் 13:1 சீக்கிரம் படிங்க. யோவான் 13:1 சீக்கிரமா படிங்க. யோவான் 13:1. அறிந்து என்னங்க? எல்லாம் கரங்களை வச்சு சொல்லுங்க. அன்பு வைத்தபடியே முடிவு பரியந்த அன்பு வைத்தார். ஒன்று தெரியுமா உங்களுக்கு? அந்த வசனடி போட்டிருக்குது. பிதா கிட்ட போறார். எங்க போறார் அவரு? இனி அவருக்கு சுந்தரராய் தேவையில்லை. நீங்க ஒரு தேவை, நான் கூட தேவையில்லை அவருக்கு. புரியுதுங்களா? பிதா கிட்ட போறாரு. ஆனா கூட இந்த பூமியில் எப்படி அன்பு வைத்தாரோ அப்படி அன்பு வச்சாராம். ஒரு விஷயம் சொல்லட்டுமா? வீட்டை காலி பண்ண போறோம். எத்தனை ஆணி அடிக்கணும் அத்தனை ஆணி அடிப்போம். என்னடி பார்க்குறீங்க? இப்போ பாருங்க, நம்ம விசுவாசிங்க ஒருத்தன் நம்மகிட்ட போகிறான். முதல்ல ஐயானுவான். சொல்லுங்க. அப்புறம் என்ன முடியாது. என்ன அர்த்தம்னா வேற அட்ரஸ் பார்த்துட்டான்னு அர்த்தம். ஸ்தாபனத்தையே அவன் பார்த்துட்டான்னு அர்த்தம். உங்களுக்கு தெரியும் அதெல்லாம். என்னடி பார்க்குறீங்க? பற்றி வைக்கிறோம் நினைக்கிறீங்களோ? முதல்ல ரொம்ப பணிவாக இருப்பான். சொல்லுங்க பாஸ்டர்மா. உங்களை என்ன பண்ணி பார்த்துங்க. வேற அட்ரஸ் மாற்றி ரெடி பண்ணிட்டான். ரெடி பண்ணிட்டு தான் அவங்ககிட்ட பேசினுக்கிறான். சொல்லுங்க. அவர் ரெடி பண்ணிட்டாரு எங்கே போகிறதுக்கு. ஆனால் அன்பு மாறவே இல்லை. சத்தமாக சொல்லுங்க. ரெடி பண்ணிட்டாரு எங்கே போகிறதுக்கு, ஆனால் இது மாறல. சத்தமாக நான் சொல்லுங்க. புரியுது உங்களுக்கு? நீங்கள் ஒன்று ரெடி பண்ணிட்டீங்கன்னா உடனே மாற்றிப்பீங்களே உங்கள் வார்த்தையை. ரெண்டு பார்க்குறீங்க. அம்மா வீட்டுக்கு போகும்போது இருக்கிற அந்த அவசரம் ஆலயத்து வரும்போது இல்லை. என்னடி பார்க்குறீங்க? அம்மா வீட்டுக்கு போகும்போது இருக்கிற அவசரமே இல்லை. 5 மணிக்கு எழுந்து அதெல்லாம் செஞ்சு முடிச்சு அந்த தலைமையில் 2 இதை போட்டுட்டு எங்கே போகிற?
அங்கே அண்ணி இருக்கிறாங்க, மறந்துடக்கூடாது. புரியவே இல்லை. உங்கள் நிழல் உங்கள் பின்னால் தான் வரும். சொல்லுங்க, அன்பு வைத்தபடி அன்பு வைக்கிறவர். சத்தமா வேதம் சொல்லுகிறது, அந்த அன்பிலே யாதொரு வேற்றுமை நிழலும் இல்லையா. சொல்லுங்க, அன்பு கூறுவதிலே தோல்வி. நல்லா சொல்லுங்க, அன்பு கூறுவதிலே தோல்வி. சத்தமா சொல்லுங்க. அப்புறம் 1:6 முதல்ல டினைடு, அப்புறம் டிஸ்பைட். 1:6 படிங்க. 1:6. எஸ் எஸ். ஞான் 2 வார்த்தை சொல்றாரு பாருங்க. 2 வார்த்தை எல்லாம் கவனிக்கணும். ஒரு நாணயத்துக்கு 2 பக்கம் இருக்குது. 2 பக்கம். ஒன்று அந்த நாட்டினுடைய மதிப்பு, அதனுடைய மதிப்பு. 2 எந்த நாட்டுக்கு சொந்தம். தமிழ் புரியுதா? சொல்லுங்க. 2 சொல்லுங்க. தேவனோடு 2 விதமான உறவு. ஒன்று, அவர் என் தகப்பன், அவருடைய குமாரன். 2வது என்னுடைய எஜமான். அவர் யாரு? ஆங்கிலத்தில் லார்டுன்னு போட்டிருக்கோம். நல்லா, காட் வேற லார்டு வேற. காட் என்பது தகப்பன், லார்ட் என்பது எஜமான். அங்க சொல்றாரு, நான் எஜமான் தகப்பனானால் உனக்கு என்ன எதிர்பார்க்கிறேன்? என் கணம். எல்லாம் கவனிங்க பெற்றோர்கள்லாம். ஒரு தகப்பன் என்ன எதிர்பார்ப்போம் பையன்கிட்ட? இருக்குதா? இருக்குதான்னு கேட்டேன். எந்த பையன் அப்பா மதிக்கிறான் இப்பெல்லாம்? நல்லா கவனிங்க. ஃப்ரெண்டுகிட்ட சொல்கிறோம், தம்பி என் பையன் கொஞ்சம் புத்தி சொல்லுன்னு. யார் சொல்கிறது? அப்பா அம்மா. ஃப்ரெண்டுகிட்ட சொல்லி புத்தி சொல்கிறோம். நம்ம பொண்ணுகிட்ட சொல்கிறோம், ஏம்மா உன் ஃப்ரெண்டுகிட்ட கொஞ்சம் சொல்லுமா, 100 மாப்பிள்ளை பார்த்துட்டேன், 100 மாப்பிள்ளை வேணான்றா. அவள் என்ன தான் மனசில் நினச்சிருக்கிறேன், நீயே கேட்க வேண்டியது தானே. புரியுதா உங்களுக்கு? இவங்கெல்லாம் உருப்படாத பிள்ளைங்க. சொல்லுங்க, தகப்பன் எதை எதிர்பார்க்கிறார்? எஜமான். யூ அண்டர்ஸ்டாண்ட்? கவனிங்க, உலகத்தில் இருக்கிற பிள்ளை தகப்பனை கனம் பண்ணுறான், வேலைக்கார எஜமான கனம் பண்ணுறான். நான் தகப்பனா இருக்கிறேன், உனக்கு சோறு போடுறேன், உன்னை வாழ வைக்கிறேன், உனக்கு எல்லாம் பண்ணுறேன், ஆனால் என்னை கனம் பண்ணலை. அதில் வார்த்தை போட்டு பாருங்க, நான் எஜமானால் இருக்குதா? இல்லை, நான் தகப்பனானால் இருக்குதுங்களா? நல்லா கவனிங்க. ஒரு சின்ன ஐயா, எந்த அப்பாவாது நான் தாண்டா உங்கள் அப்பான்னு சொல்லிக்கிறீங்களா பையன்கிட்ட? சந்தேகம் மாறும்ல. டே, நான் தான் அவனை பெத்த அப்பா. இந்த பூமியிலே எல்லா உறவுகளும் சொல்லி, அதாவது சொல்லி தெரிவது சொல்லாமல் தெரிகிற ஒரே ஒரு அப்பா அம்மா உறவு தான். எந்த மம்மி ஆயிலும், டே நான் தான் பெத்த மம்மின்னு சொன்னீங்களா? என்ன மம்மி லூசா நீ கேட்பான். நீ தேவன் சொல்றாரு, நான் பிதாவானால். நான் தமிழ் புரியுது அந்த வார்த்தை? எந்த அப்பா என்ன சொல்றது இல்லை, நான் தான் அவனை பெத்த அப்பேன் போயா அப்படின்வான். இங்கே தேவன் சொல்றாரு, நான் அதாவது இந்த தகப்பன்ற எண்ணமே உனக்கு இல்லை, உன்னை வாழ வச்சேன், வாழ்வு கொடுத்தேன், இந்த பூமிக்கு அனுப்பினேன், வேலை கொடுத்தேன், எங்கிருந்து வந்த உனக்கு ஒரு வீடு கொடுத்தேன், ஒரு வாகனம் கொடுத்தேன், எல்லாம் கொடுத்தேன். பட் யூ நெவர் ரெஸ்பெக்ட் மீ. உன்னுடைய தகப்பன் நான் தான். சொல்லுங்க, என் தகப்பன் நீர் அல்லவா? என் தகப்பன் நீ தானையா. எல்லாமே புரியுதா உங்களுக்கு? இந்த கவனிங்க, திரும்ப இங்க இருக்க எல்லாரும் சொல்றேன், அம்மா அப்பாவை கனவீனம் பண்ணி நீ கனமுள்ள மனுஷன் வாழவே முடியாது. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? திரும்ப சொல்றேன், நான் ஒரு சின்ன கேள்வி கேட்கிறேன். அன்பானவர்களே, எங்க அப்பா மரிக்கும் 83 வயசு. மரிக்கும் வரை என்னுடைய தகப்பனாருக்கு எல்லாம் நான் தான் பண்ணேன். அதான் கர்த்தரை நல்லா வச்சிருக்கேன். அன்னைக்கு எனக்கு 5 பைபாஸ் பண்ணியும் நான் எனக்கு உயிரோடு கூட இருக்கிறேன். புரியுதா உங்களுக்கு? வாய்ப்பே இல்லை. 18 வருஷம் ஆயிடுச்சு 5 பைபாஸ் பண்ணி. நான் சொல்ல அந்த கருத்து என்னவென்றால், ஆண்டவர் முதல்ல ஆண்டவரை கனம் பண்ணுங்க, பெத்த அப்பா அம்மாவை கனம் பண்ணுங்க. சின்ன கேள்வி கேட்குறேன், கடைசியாக உங்கள் அப்பா அம்மாவுக்கு எப்போ ஃபோன் பண்ணீங்க? பரவாயில்ல, உங்களை தான். கடைசியாக உங்கள் அப்பா அம்மாவை எப்போ ஃபோன் பண்ணீங்கன்னு கேட்டேன். மாமியார் மாமனாருக்கு இல்லை, அப்பா அம்மாவுக்கு. தமிழ் புரியுதா? நீங்கள் இதை பண்ணாமல் அந்நிய பாஷை பேசுனா அது கூரைக்கு மேலோட போகாது. வார்த்தை முக்கியம் அல்ல, வாழ்க்கை முக்கியம். நீங்கள் ஹை ஜம்ப் பண்ணுங்க, லாங் ஜம்ப் பண்ணுங்க. புரியுதா நான் பேசுறதுலாம்? ஹை ஜம்ப், லாங் ஜம்ப் எது வேஸ்ட். அந்நிய பாஷை ஆவிக்குரிய அளவுகோல் அல்ல, உங்க வாழ்க்கை தான் அளவுகோல். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? அந்நிய பாஷை யார் வேணா பேசலாம். என்ன அப்படி பார்க்குறீங்க? அது முக்கியம் இல்லை, வாழ்க்கை தான் முக்கியம். பெத்த அம்மா அப்பா முதல்ல கவனிங்க, அதுக்கப்புறம் அந்நிய பாஷை பேசுங்க. என்னடி பார்க்குறீங்க சிஸ்டர்? இப்படி சொன்னா உங்களுக்கு புரியும். நல்லா கவனிங்க.
உங்க வீட்டார் வந்தால் சந்தோஷம், அவர் வீட்டார் வந்தால் ஜலதோஷம். புரியவே இல்லை. உங்கள் வீட்டார் வந்தால் சந்தோஷம், அவர் வீட்டார் வந்தால், உங்கள் வீட்டார் வந்தால் கோழி அடி, ஆடு அடி, மாடு அடி, எல்லாம் அடி. அவங்க வீட்டார் வந்து அவரையே அடி. பையன் முதல்ல கேட்குறான், தாத்தா எப்போ வீட்டுக்கு போவீங்கன்னு கேட்குறான். அந்த அளவுக்கு ட்ரைனிங் கொடுத்து வச்சுக்கிறோம். மனசாட்சி இல்லை. பையன் கேட்குறான், தாத்தா ஆச்சி எப்போ போறீங்க வீட்டுக்குன்னு கேட்குறான். ஒரு சின்ன கேட்கிறேன், உங்கள் பிள்ளைகள் உங்கள் வீட்டை நேசிக்கிற மாதிரி கணவர் வீட்டை நேசிக்குதுங்களா? உங்கள் பிள்ளைகள் உங்களை நேசிக்கிற மாதிரி, உங்கள் வீட்டை நேசிக்கிற மாதிரி உங்கள் கணவர் வீட்டை நேசிக்குதான்னு கேட்குறேன். நீங்கள் என்னத்துக்கு அந்நிய பாஷை பேசுகிறீங்க? ஸ்டாப் இட். வாழ்க்கை இல்லையே. புரியுதா உங்களுக்கு? வாழ்க்கை இல்லையே. வார்த்தை நிறைய இருக்குது. நீங்கள் 3 வாரம் கூட போயிட்டு வரலாம். என்ன பார்க்குறீங்க? 3 வாரம் 4 வாரம் போகிறதுனா வேஸ்ட்டு. இருக்கிற ஒரு வானத்தில் உண்மையாக இருங்க. ஆமேனே புரியல, வாயில் வராது, ஏன்னா குத்துது இல்லை. நான் உங்களை சொல்லலை, பொதுவாகவே சொல்கிறேன். சொல்லுங்கள். 2வது சொல்லுங்கள், கனம் பண்ணுவேன்னு சொல்லுங்கள். சத்தமாக சொல்லுங்கள். தேவனை கனம் பண்ணுவேன், தேவனுடைய வீட்டை கனம் பண்ணுவேன், தேவ ஊழியனை கனம் பண்ணுவேன், தேவனுடைய வார்த்தையை கனம் பண்ணுவேன். சொல்லுங்க, தேவனை கனம் பண்ணுவேன். I will honor the Lord, I will honor the house of God, I will honor my pastor, I will honor my parents. சொல்லுங்க, தேவனை கனம் பண்ணுவேன். நல்ல கையை உயர்த்தி. உண்மையா? என்னுடைய வார்த்தையை கனம் பண்ணுவேன், என்னுடைய ஊழியனை கனம் பண்ணுவேன், சபையை கனம் பண்ணுவேன். ஒன்று சொல்லட்டுமா? அதாவது சபையை கனவீனம் பண்ணி நீ கனமுள்ள மனுஷன் வாழவே முடியாது. Honor the church, honor the pastor, honor the Lord, honor your parents, even honor your husband. உங்கள் புருஷனை கனம் பண்ணிக்கிட்டே ஆனால் கூட கனம் பண்ணுங்க. ஒரு புருஷன் இல்லைன்னா பெண்ணுக்கு பாதுகாப்பே கிடையாது. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? திரும்ப சொல்கிறேன், புருஷன் இறந்துட்டா விதவை, மனைவி இறந்துட்டா அனாதை. இதை தமிழ் புரியுது. புருஷன் இறந்துட்டா விதவை, ஆனால் மனைவி இறந்துட்டா. அதனால் இருக்கிற கால் நல்லா வச்சுங்க மனைவிங்களை. அந்த மாதிரி தான் என்ன நல்லா வச்சுக்கணும் அப்படின்ற அந்த ஆள். என்னடி பார்க்குறீங்க? ஏடிஎம் கார்டு உங்கள்கிட்ட தான் இருக்குதுல்ல? ஏடிஎம் கார்டு உங்கள்கிட்ட தான் அவர்கிட்ட இருக்குதா? அப்படியா? சும்மா சொல்கிறீங்க. ஆனால் சாவி கொத்து மட்டும் உங்கள்கிட்ட தான் இருக்குது. வசனம் மட்டும் போட்டிருக்கேன், ஏசி வீட்டின் தலைவர்னு. அன்றைக்கி வீட்டுக்கு போயிருக்கிறேன், 4வது மாடி. நான் போயிட்டு வரேன்னு சொல்கிறேன். அந்த ஆள் கீழே வந்தார். நான் சொன்னேன், நான் போயிடுவேன் பிரதர், ஒன்றும் பிரச்சனை இல்லைண்ணே. வராரு, திரும்பி பார்க்குறாரு, திரும்பி பார்த்து வராரு. நான் சொன்னேன், விழுந்துட போகிற பிரதர்னு. கீழே வந்து ஒரு 100 ரூபா காணி கொடுத்தார். அது மேலே கொடுத்துருக்கலாம். புரியவே இல்லை. எங்கே கொடுத்துருக்கலாம்? அது எதுக்கு 4 படிக்கட்டு வந்து 4 மாடி கீழே இறங்கி திரும்பி பார்த்து? எனக்கு வீட்டுக்கு போயிருக்கிறேன். அந்த ஐயா சொல்கிறாரு, வட்டண்டி அவன் 4 வார்த்தை 4 நறுக்குன்னு கேட்குறேன்றாரு. நான் உள்ளே போகிறேன். அந்த அம்மா சொல்லுது, 100 ஆயுசு பாஸ்டர் உங்களுக்கு அப்படின்னு. இவங்க 2 பேரும் சண்டை நடக்குது. இந்த அம்மா ஒழுங்காக சோறாக்குறது. எப்போ பார்த்தாலும் விடுவிக்கிறார், வருகிறார், போகிறார். புரியுது உங்களுக்கு? ஒன்று பிகேன்னு போவோம், வேற எங்கேயே போயிட்டே இருக்கு. அந்த அம்மா விடுவிக்கிறாருக்கும் போவோம், வருகிறாரு போவோம், அப்புறம் வாழ்கிறாருக்கும் போவோம், விசாரிக்கிறாருக்கும் போகுது. புரிஞ்சா சரி தான். நான் எங்களுடைய பூரண புருஷனுக்கே விளக்கம். இந்த ஆள் பாவம் அம்மா உணவத்தை சாப்பிட்றான். ஒரு நாள் வீட்டுக்கு போகிறேன், வட்டண்டி அவன் ஏவன். நாங்கள் இலவசம், ஆனால் மலிவானவர்கள் அல்ல. தாயே புரியுதா உங்களுக்கு? உங்களால் எங்கே பேர் ரிப்பேர் ஆகிடுச்சு. இவன் அம்மா உணவை டெய்லி சாப்பிட்டுக்கிறான். இந்த அம்மா விடுவிக்கிறார், வருகிறார், விசாரிக்கிறார், அழைக்கிறார். அனுபவம் பேசுகிறது. ஒன்று சொல்லட்டுமா? உங்கள் பாஸ்டர் தவிர உங்கள் தலைமையில் யார் கை வச்சாலும் இருக்கு 4 முடி கொட்டி போயிடும். உங்கள் பாஸ்டர் உங்கள் தலைமையில் கை வைக்கிறது உரிமையானவரே. நீங்கள் அவர் தலைமையில் கை வைக்க வேண்டாம். சொல்லுங்க, தேவனை கனம் சொல்லுங்க. அன்பு சொல்லுங்க, அன்பு கூறுவேன், தேவனை கனம் பண்ணுவேன். 3வது எல்லாமே இங்கிலீஷ் படித்தவங்களுக்கெல்லாம் டினைடு. 2வது டிஸ்பைஸ்ட். அதில் போட்டிருக்குது. ஆனால் கடைசி வார்த்தை 6 கடைசி. உமது நாமத்தை, ஒரு சின்ன கேள்வி,
என்ன பாருங்க ஐயா, உங்கள் பிள்ளை உங்கள் மனைவி உங்களை அசட்டை பண்ண எப்படி இருக்கும் ஐயா? உங்கள் மனைவி உங்களை அசட்டை பண்ண எப்படி இருக்கும்? ஒன்று வேணாம், உங்கள் பிள்ளை அசட்டை பண்ண எப்படி இருக்கும்? அன்றைக்கி வீட்டுக்கு போயிருக்கிறேன், அந்த ஐயா சொல்கிறாரு, உங்களுக்கு தெரிஞ்சவர் தான். ஆமாம், அவர் சொல்கிறார், ஐயா இந்த பையனுக்கு புத்தி சொல்லுங்கய்யா, மழை வருது ஜன்னலை சாத்துறேன், நான் 10 ரூபா கேட்குறேன் ஐயா. என்னுடைய பக்கத்து வீட்டில் இருந்தார் மார்க் ஐயா, 10 ரூபா கேட்குறான். தன் வீட்டு ஜன்னலை சாத்துறது எவ்வளோ கேட்குறான் பையன்? இந்த காலத்தில் ஒரு சின்ன கடைக்கு போனால் என்ன கேட்குறான்? முதல்ல நான் ஒரு சாக்லேட் ஒரு கேட்பரி வாங்கிட்டோமா, 5 ஸ்டார் வாங்கிட்டோமா, பாருங்க நம்மகிட்டே கமிஷன் அடிக்கிறான் நம்ம பெற்ற பிள்ளை. தேவன் சொல்கிறாரு, என்னை அசட்டை பண்ணுறியே. சத்தமாக சொல்லுங்கள், கர்த்தருடைய வீட்டை கரங்களை உயர்த்தி, கர்த்தருடைய வீட்டை, கர்த்தருடைய ஊழியனை, கர்த்தருடைய சபையை, கர்த்தருடைய வார்த்தையை அசட்டை பண்ண மாட்டேன். இன்னொன்று சொல்கிறேன், இன்னொன்று சொல்ல பாருங்க, என் பார்வையில் வேதம் அல்ல, வேதத்தின் பார்வையில் தான் நான். புரியல இதில்? என் பார்வையில் வேதம் அல்ல. ஒருவேளை பல நேரங்களை பாருங்க, நாங்கள் பண்ணுற பிரசங்கத்துக்கும் எங்கள் வாழ்க்கையின் சம்பவங்களும் சம்மந்தமே இருக்காது. ஒன்று சொல்கிறேன், 1ஆம் தேதி காலையில், இந்த மாதம் இந்த முடியுது இல்லையா, 1ஆம் தேதி காலை எங்கள் சபையில் வாக்குத்தத்த ஆராதனை. என்ன பிரசங்கம் பண்ணேன்னா, ஓசியா வந்து பேசினேன். நான் அவர் மத்தியில் நடுவில் சொல்லி பேசினேன். கீழே வந்தேன். எங்கள் வீட்டுக்காரம்மா காலை உடைச்சிக்கிச்சு. 5:30க்கு ஆராதனை முடிஞ்சது, எல்லாம் டீலாம் கொடுத்தாங்க. காலை உடைச்சி வீட்டில் இப்போ படுத்துட்டு இருக்குது, மாவு கட்டு போட்டு. 1 மாதம் ஆச்சு. இப்போ தான் புரியுது மனனுடைய அருமை. புரியவே இல்லை. அப்போ தான் பிரசவம் கீழே இறங்குறேன், இந்த அம்மா காலை உடைச்சிச்சு. அன்னையத்துக்கு ஹாஸ்பிட்டலில் போய் எக்ஸ்ரே பண்ணி எடுத்து கட்டு போட்டு வீட்டில் படுத்துருக்குது. புரியுதா உங்களுக்கு? இப்போ மக்கள் தான் வந்து உதவி செஞ்சுட்டு இருக்கிறாங்க. முதல் நம்பர் எனக்கு 3 பிள்ளைகள். நம்பர் 1 வந்துச்சு, நம்பர் 2 வந்து 3 1 மாற்றி 1 வந்து போயிட்டுருக்குது. புரியுதா புரியலைங்களா? பண்ண பிரசங்கம் என்னது? நான் உன் நடுவில், ஓசியாவில். நடந்தது என்ன? பல நேரங்களில் சொல்லுவேன், நான் படிக்கிற வசனத்துக்கும் வாழ்க்கை சம்மந்தமே இல்லாமல் இருக்கலாம். சம்பந்தம் இல்லாவிட்டாலும் கூட அவர் சம்பந்தப்படுத்துகிற கர்த்தர். சொல்லுங்க எல்லாரும், என் பார்வையில் வேதம் அல்ல, வேதத்தின் பார்வை நான். என்னை வச்சு பைபிளை பார்க்கக்கூடாது, பைபிள் வச்சு தான் என்ன பார்க்கணும். தமிழ் புரியுதா? என்னை வச்சு பைபிள் படிக்கக்கூடாது, பைபிள் வச்சு தான் என்ன பார்க்கணும். சொல்லுங்க, அன்பு கூறுவேன், கனம் பண்ணுவேன், பயப்படுவேன். 3வது சொல்ல விரும்புகிறேன். 3வது ஒன்று, அடுத்த வார்த்தை. அதில் படித்து பாருங்க. அடுத்த வார்த்தை முதல் 1 டினைடு, நம்பர் 2 டிஸ்பைஸ்ட், நம்பர் 1:7 1:7 1:7. எல்லாரும் கவனிக்கணும். இப்போ ஆங்கிலத்தில் இந்த வார்த்தை இப்படி போட்டிருக்குது, God cried போட்டிருக்குது. God cried. அந்த வார்த்தை என்ன படிங்க சிஸ்டர்? அடுத்த வார்த்தை என்ன? கர்த்தருடைய பந்தி. ஹலோ, எனக்கு பாருங்க, சபைக்கு வந்த உடனே உங்கள் செல்ஃபோன் ஆஃப் பண்ணணும். புரியுதா எல்லாருக்கும்? வேதத்தை தான் பார்க்கணும், மொபைலில் பார்க்கக்கூடாது. சொல்லுங்க, வேதத்துக்கு இணை வேதம் தான். சத்தமாக சொல்லுங்க. இது குப்பை, அது எல்லாம் நிறைய குப்பை அதுக்குள்ளே இருக்குது. நல்லா புரியுதுங்க? ஒன்று சின்ன கேட்குறேன், மொபைல் ஃபோன் உங்களை வச்சுக்குதா இல்லை நீங்கள் மொபைல் ஃபோன் வச்சுருக்கிறீங்களா? மொபைல் உங்களை வச்சுருக்குதா இல்லை நீங்கள் மொபைல் வச்சுருக்கிறீங்களான்னு கேட்டேன். அப்படியா? அது உங்களை வச்சிடலையா? உண்மையாக சத்தியமாக மொபைல் என்ன வச்சிருக்குதா? நான் மொபைல் வச்சிருக்கிறேன்னா ஃபர்ஸ்ட் கிளாஸ். இதான் நிஜம், இது நிழல். கேட்டுக்கினீங்களா? பெண்கள் அதிகமாக பார்க்கறதுல உண்மைதான். எங்கள் வீட்டுக்காரர் மொபைல் தொடுறது இல்லை. அங்கே பொண்ணுக்கிட்ட மட்டும் 3 மணி நேரம் பேசிகிட்டு இருக்கோம். ஒன்று சொல்லட்டுமா? கல்யாணம் பண்ணி கொடுத்த பிறகு நீங்களே பேசலாம், புருஷன் எப்போ பேசுவான் அதுக்கிட்ட. சாப்பிட்டியா, தூங்குனியா, அது தெரியாது அந்த பொண்ணுக்கு. 3 பிள்ளை 3 குழந்தை பிறந்திருக்குது. நீ சாப்பிட்டியா, தூங்குனியா, அதில் என்ன உப்பு போட்டியா, சர்க்கரை போட்டியா, அது எவ்வளோ போட்ட? உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு இப்போ நிற்கிறீங்களா? நீங்கள் நில்லுங்களேன், நீங்கள் நில்லுங்கண்ணே. கைப்பிடிச்சி கொடுக்குறீங்களே, கொடுத்தோடனே தூரம் போயிடணும். புரியுதா புரியலீங்களா? கைப்பிடிச்சி கொடுத்து உங்கள் வேலை முடிஞ்சிச்சு. அவன் உண்டு அவள் உண்டு.
சொல்லுங்கள், அவன் உண்டு அவன் உண்டு. நடுவில் போய் மூக்கு தொலைச்சிக்கினேன், ஏய் பாக்கெட்டில் போட்டுடி, இடுப்பில் முடிச்சு வச்சுக்கிடி, அநியாயமாக இல்லை? நிறைய பிள்ளைகள் கெட்டு போனது காரணம் அம்மா அப்பா தான். என்ன பார்க்குறீங்க? ஏய் கண்ட்ரோல் பண்ணடி, சொல்லி வைடி, அவர் எங்கே போகிறார் பாருடி, ஃபோனை பாருடி. என்ன சொல்லட்டுமா, உங்கள்கிட்ட சொல்லட்டுமா, உங்கள் மொபைலை உங்கள் மனைவி பார்ப்பதுக்கு உரிமை இல்லை என்றால் நீங்கள் நல்ல கணவன் இல்லை. அதே போல உங்கள் மொபைலை உங்கள் புருஷன் பார்ப்பது உரிமை இல்லை என்றால் நீங்கள் நல்ல மனைவி இல்லை. வாட்ஸ்அப்புக்கு ஒரு லாக்கு, ஃபேஸ்புக்கு ஒரு லாக்கு, யூடியூபுக்கு ஒரு லாக்கு, பரலோகத்தில் உங்களுக்கே ஒரு லாக்கு. அல்லேலூயா. அது வயசான அம்மா சொல்லுது, அதான் பெரிய பிரச்சனை. எதுக்கோ சொல்லுது அந்த அம்மா, சீக்கிரத்தை முடிச்சிருயான்னு சொல்லுது போல. ஆமா, அப்படிதானே? சொல்லுங்க, அன்பு கூறுவதிலே தோல்வி, கனம் பண்ணுவதிலே தோல்வி. அதில் சொல்றது என் பலிபீடத்திலும் தோல்வி. தமிழ் பைபிளில் ஆங்கிலப்பட்டது டீக்ராய், தேவன் அழறாராம், கண்ணீர் விடுறாராம், என் பலிபீடத்தை இப்படிலாம் பண்றியே. ஒரு சின்ன கேள்வி கேட்குறேன் ஐயா, திருவிழா எடுத்துக்க முந்தின நாள் ஜெபம் பண்ணுறீங்களா? நைட்டெல்லாம் சீரியல் பார்த்துட்டு, நைட்டெல்லாம் டிவி பார்த்துட்டு, நைட்டெல்லாம் மொபைல் பார்த்துட்டு காலத்து எடுக்கிறீங்களே, மனசாட்சிக்கு தான் உங்களுக்கெல்லாம். தேவன் சொல்கிறாரு, என் பலிபீடத்தை என்ன பண்ணுறேன், என் பலிபீடத்தை அப்படியே போட்டிருக்குது, என் பலிபீடத்தை, என் பலிபீடத்தை, அதில் ஒரு வார்த்தை போட்டுருது, அதாவது அதாவது அசுத்தப்படுத்தினோம். என்னங்க? கர்த்தருடைய பந்தி என்கிற, கர்த்தருடைய பந்தி என்கிற எண்ணமற்று. தம்பி, உங்களுக்கு ரொம்ப அன்பா கேட்கிறேன், கவனிங்க, நல்லா கவனிங்க. அபாத்திரமா எடுக்கிறவன் ஆக்கினி தீர்ப்படைவான். இன்னொன்று சொல்றேன், 2 காரியம் சொல்றேன். அசட்டையும் பண்ணக்கூடாது, அற்பமா எண்ணக்கூடாது. எல்லாம் சொல்லுங்க. அசட்டப்பட என்ன அர்த்தம்? எழுந்து போயிடுறது, வெளிநடப்பு. நான் எவன்லாம் அசட்டை பண்ணானோ ஒன்று சொல்லட்டுமா, அவன்லாம் பாதியிலே பரலும் போயிட்டான். இது உண்மை, சத்தியம். அசட்டை பண்ணவெல்லாம் இன்னைக்கு வீல் சேரில் உட்காந்துருக்கிறான். நான் சொல்றது உண்மைங்க. கர்த்தருடைய பந்தி அசட்டை பண்ணவெல்லாம் பரலோகத்துக்கு போயிட்டான். கொஞ்சம் பேர் வீல் சேரில் உட்காந்துருக்கிறான். திரும்ப சொல்றேன், தேவனுடைய பந்தியை கனத்தோடு எண்ணுங்க. டோன்ட் டிஸ்பைஸ். 2 கால் சொல்றேன், அசட்டையும் பண்ணக்கூடாது, அற்பமாயும். ஏன்னா கர்த்தருடைய பந்தி. தேவன் சொல்றார், முதல்ல அன்பு கூர்ல தோல்வி அடைச்சிட்டீங்க, 2வது என்னை கனம் பண்ணல, 3வது என் பலிபீடத்தை என்ன பண்றீங்க. அடுத்து ஒன்று சொல்ல போறேன், 4வது குறிப்பு சீக்கிரமாய். 4வது 2:7 2:7. எஸ், சுருக்கமாக சொல்றேன். நம்பர் சொல்லுங்க. முதலாவது என் தனிப்பட்ட வாழ்க்கையிலே தோல்வி. சொல்லுங்க எல்லாரும். 2வது திருச்சபையிலே தோல்வி. என்ன பாருங்க எல்லாரும், நான் சொல்ல போற வார்த்தை கவனிங்க. காணப்படுகிற ஒரு தோல்வி சத்தமா, காணக்கூடாத ஒரு தோல்விக்கு நேர வழி நடத்தும். இன்னொரு முறை சொல்லுங்க. இன்விசிபிள் sin always lead into visible sin. தமிழில் சொல்றேன், காணக்கூடாத, ஆண்கள்லாம் காணக்கூடாத ஒரு தவறு காணக்கூடிய தவறுக்கு நேராய் வழி நடத்தும். நம்பர் 1, நான் கர்த்தரை அன்பு கூறல. யாருக்கா தெரியுமா? பாட்டு பாடுறேன், ஜெபம் பண்றேன், அந்நிய பாஷை பேசுறேன், சபையில் கீபோர்டு வாசிக்கிறேன், கோயிலில் பாடுறேன், அது மெக்கானிக்கல். 2வது நான் கர்த்தரை கனம் பண்ணல, யாருக்குமே தெரியாது, அது அப்படியே மெக்கானிக்கலாக பாட்டு பாடிட்டு இருக்கிறேன், பிரசங்கம் கூட பண்ணுறேன், ஆனால் கர்த்தரை கனம் பண்ணல. எத்தனை பேர் தெரியுது? இன் மெனி ஏரியாஸ், பல வாழ்க்கையின் பல பகுதிகளிலே ஐ டோன்ட் ஆனர் காட். 3வது அதாவது என்னுடைய திருவிருந்து. 4வது இப்போ சொல்ல போகிறேன் பாருங்க. சொல்லுங்க, என் தோல்வி, சத்தமாக சொல்லுங்க, என்னை மட்டும் பாதிக்காது, என் சபையை பாதிக்கும். படிங்க, சபையை பாதிக்குதா இல்லைன்னு பாருங்க. சபையை பாதிக்குதா? 2:7 2:9. சாரி சிஸ்டர், 2:8 சிஸ்டர், 8. நீங்களோ சத்தமா, நீங்களோ என்ன பாருங்க. முதல்ல என்னை கனம் பண்ணல, அன்பு கூறல, என்னுடைய பரிசுத்த பீடத்தை அசுத்தப்படுத்துறீங்க. இப்போ என்ன பண்ணிட்டீங்க? நீங்களோ வழியை விட்டு விலகி அநேகரை வேதத்தை குறித்து. ஒரு சின்ன கேள்வி எனக்கு நான் கேட்குறேங்க,
உங்களால் சபைக்கு வந்து எத்தனை பேர்? உங்களால் சபையை விட்டு போனவங்க எத்தனை பேர்? உங்களால் சபைக்கு வந்தவங்க எத்தனை பேர்? உங்களால் சபையை விட்டு போனவங்க எத்தனை பேர்? இன்னும் சின்ன கேள்வி கேட்குறேன். இங்கே இருக்கிறவங்க யாராவது ஒருத்தங்க, இங்கே இருக்கிற கூட்டத்தில் இந்த நபரால் நான் சபைக்கு வந்தேன்னு சொல்கிறோம், கை தூக்க பார்க்கலாம். இங்கே இருக்கிற நபர்களுக்குள்ளே ஆனாலும் பெண்ணானாலும் இந்த நபரால் இந்த சபைக்கு வந்தேன்னு சொல்கிறவங்க, ஆண்டு அறிஞன்னு சொல்கிறவங்க, நில்லுங்க பிரதர். யார் இந்த நபர்? நில்லுங்களா பிரதர். நில்லுங்க, உங்களை தான் சொல்கிறேன். அவருக்கு கை தட்டுவோம். கவனிங்க, அறிவு சாதிக்காததை, அனுபவம், உலகம் சாதிக்காததை தேவன் சாதிக்காதது ஐயா சாதிச்சிருக்கிறார். அம்மா நீங்கம்மா நில்லுங்கம்மா. சூப்பர் சிஸ்டர், 100 ஆண்டு காலம் வாழ்க, நோய் நொடி இல்லாமல் வாழ்க. இதுதான் வாழ்க்கை, இதுதான் நித்தியத்தில் சொல்லப்படும், நித்தியத்திலும் தொகையிடப்படும். சூப்பர் சிஸ்டர், புரியுதா? உங்களுக்காக அந்த மாதிரி வாழ்வாங்க பின்னால், ரைட்? உங்களை மறக்கவே மாட்டாங்க. நான் என்னை நிற்கிறதுக்கு காரணம், என் கூட படித்த ஒரு இந்து பையன், முருகவேல் என்பது ஒரு பெயர், ராயப்பேட்டையில் இருக்கிறார். என்னோட கூட முத்தால்பேட்டை ஸ்கூலில் படித்தார். என் பக்கத்து பெஞ்சில் சீட்டில் உட்கார்ந்து இருக்கிறார். அவர் தான் எனக்கு இயேசுவை பற்றி சொன்னார் 70ஆம் ஆண்டில். அவர் சொன்னனால தான் நிற்கிறேன். அந்த நபரை மறக்கவே மாட்டேன். அவர் பெயர் முருகவேல். சபைக்கு போல, கிறிஸ்துவ அனுபவம் இல்லை, எந்த கூட்டத்துக்கு போல, அந்த தனிப்பட்ட நபர் அவர் ஒரு இந்து, எஸ்எம்எல் சொந்தக்காரர். அவருடைய அந்த வார்த்தையின் மூலமாகத்தான் நான் இயேசுவை அறிந்தேன். மறப்பேனா? ஆமென் சொல்ல மாட்டீங்களா? இன்னும் அவ்வளோதானா? இன்னும் யாரும் இல்லையா? இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும், இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும். ஹலோ, பிள்ளைங்களை பெற்றீங்க, வளர்த்தீங்க, கல்யாணம் பண்ணி வச்சிங்க, அதுக்கு என்ன பிரயோஜனம்? உங்களால் ஒரு ஆத்மா பரலோகம் வரலன்னா, நான் திரும்ப ஊழியக்காரர் சொல்ல முறையா, அதாவது பலிபீடத்துக்கு வெளியே எத்தனை பேர் ஆதாயம் பண்ணியிருக்கிறோம்? பலிபீடத்துக்கு வெளியே, தம்பி புரியுதா? பலிபீடத்திற்கு, not from the pulpit, outside the pulpit, how many people were evangelized? ஒரு சின்ன உதவி பண்ண. நீங்களோ வழியை விட்டு விலகி அநேகரை, சொல்லுங்க, எல்லாம் சொல்லுங்க. இப்ப பாருங்க, இந்த மேடைக்கு வர்றதுக்கு இந்த படிக்கட்டு தான் காரணம். சத்தமா சொல்லுங்க எல்லாரும், சொல்லுங்க எல்லாரும். ஸ்டெப்பிங் ஸ்டோனா இருப்பேன், ஸ்டம்பிளிங் ஸ்டோனா இருக்க மாட்டேன். சொல்லுங்க எல்லாரும். ஸ்டெப்பிங் ஸ்டோன் தெரியுமா? சொல்லுங்க. படிக்கட்டா இருப்பேன், ஆனா தடைக்கல்லா இருக்க மாட்டேன். சொல்லுங்க எல்லாரும். படிக்கட்டா இருப்பேன், தடைக்கல்லா இருக்க. நீங்க என்ன சொல்றாங்க? நான் வரமாட்டேன். ஏன் தெரியுமா? அவ வரா. எவ அக்கா, தங்கச்சி. நான் வருவேன், நான் வருவேன், ஆனா அவன் வரான். ஏன் கூட பிறந்த தம்பி, அண்ணன், எல்லாமே துட்டு தான். காசுதான் கடவுளடா. புரியுதா? அண்ணன் என்னடா, தம்பி என்னடா, எல்லாம். நான் வரவே மாட்டேன். உனக்கு தெரியுமா, உங்களுடைய அதாவது குடும்பத்து சண்டை சபையை பாதிக்குது. அவ முகத்தில் முழிக்கவே மாட்டேன். இது ஒரு வாழ்க்கையா? நல்லா கவனிங்க. உங்க குடும்பத்து சண்டை யாரை பாதிக்குது? இன்னும் சொல்லட்டுமா? இப்போ உங்களுக்கு சப்போர்ட் பண்ணா, புரியுதா, பாஸ்டர் சாஞ்சிட்டாரு. இங்கே சப்போர்ட் பண்ணா அவர் பெரிய கவர் கொடுத்துட்டாரு. நீங்கள் பெரிய அம்பானி, நாங்கள் உங்கள்கிட்ட கவர் வாங்கிட்டோம். ஹலோ, நீங்கள் எங்களை யாரும் எங்களை அம்பானியாக மாற்ற முடியும், அவரை தவிர. புரியுதா? நீங்கள் கொடுத்து நாங்கள் பணக்காரன் ஆகவே முடியாது. என்னடி பார்க்குறீங்க? நீங்கள் கொடுத்து எந்த பாஸ்டர் பணக்காரனாக்க முடியாது. நான் ஒரு பாஸ்டர்கிட்ட ஊழியம் பண்ணினேன், 150 ரூபா கொடுத்தாரு. அந்த பாஸ்டர் 16 வருஷம் 150 ரூபா கொடுத்தாரியா? புரியுதா உங்களுக்கு? நிறைய அழைப்பு எனக்கு, எங்கிட்ட வா உங்ககிட்ட வான்னு. ஆனால் அங்கே இருந்தேன் இன்னைக்கு. அதனால தான் அந்த ஸ்தாபனத்திலேயே இன்னைக்கு நான் ஊழியம் பண்ணுறேன். ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? இப்போ 3 காரியம் சொன்னேன். சொல்லுங்கள். அன்பு கூறுவதிலே தோல்வி, கனம் பண்ணுவதிலே தோல்வி, திருவிருந்திலே தோல்வி, அடுத்து சபையிலே தோல்வி. என்னங்க? நம்பர் 1 denied, நம்பர் 2 despised, நம்பர் 3 decried, நம்பர் 4 default. நான் பார்த்தீங்களா? டிக்ளைன். 2:7 டிக்ளைன். இப்போ சொல்ல போகிறேன். நிமிந்து உட்காருங்க, நிமிந்து உட்காருங்க. நான் ஒன்று சொன்னேன். இப்போ காணப்படுகிற ஒரு தவறு, என்ன சொன்னேன்?
காணப்படுகிற தவறு காணக்கூடாத தவறுக்கு நேர. முதல்ல யாரை ஏமாத்தினேன்? கர்த்தரை ஏமாத்தினேன். கர்த்தரை ஏமாத்திட்டேன். ரெண்டாவது பாஸ்டரை ஏமாத்திட்டேன். இதனால் யாருக்கு நஷ்டம்? இப்போ நீங்களோ வேதத்தை விலகி விலகி என்னங்க எத்தனை பேரை ஒரு ஆளை சேர்க்கறது எவ்வளோ பாடு இல்லை எங்களுக்கு தெரியும். ஒரு ஆளை உள்ளே கூட்டின்னு வரத்துக்கு இன்னும் பாடுபடுறோம் இல்லையா? ஒரு ஆளை உள்ளே கூட்டின்னு வரத்துக்கு அவனுக்கு என்னென்னவோ பண்ணி, அவனுக்கு ஜோம் பண்ணி, முழங்கால் போட்டு, அவன் வீட்டுக்கு லோன் அலைஞ்சி அவனுக்கு லோன் வாங்கி கொடுத்து அப்படின்னா செய்யாதீங்க பாஸ்டர். அப்போ நீங்கள் கோர்ட்டில் போய் நிற்பீங்க. அந்நியனுக்காய் பிணைக்கப்பட்டு வெகுவாய் பாடுபடுவான். யாருக்காக ஷூரிட்டி கையெழுத்தே போடாதீங்க, கட்டி கோர்ட்டுக்கு போயிடுவீங்க. ஒன்று சொல்லட்டுமா? அதாவது அவனுக்கு கொடுத்தாலும் வரமாட்டான், கொடுக்கலாம் வரமாட்டான். புரிய மாட்டேது உங்களுக்கு? கொடுத்தா வரமாட்டான். ஏன்? உனக்கு திருப்பி தரணுமே. கொடுக்கலாம் வரமாட்டான். அதனால் கொடுக்காமல் இருந்து வராமல் இருக்கு. அட்லீஸ்ட் நம்ம பணமாக பாதுகாக்கப்படும். உங்கள்கிட்ட 1000 ரூபா வாங்கிட்டேன், திரும்ப நான் வருவேன், அவரை பார்ப்பேண்ணா. ஏன் பார்ப்பேன்? வந்தோன்னே என்ன பார்ப்பார் அவர்? ஆத்மா பற்றி பார்க்க மாட்டார். அன்றைக்கி ஒரு பாஸ்டர் கேட்குறாரு, ஏன்டா 4 வாரம் சபைக்கே வரலன்னு. 4 மாதம் கவரே அவர் கேட்குறாரு, ஏன்டா கவரே வரலன்னு. அவன் சொல்கிறான், நான் 4 மாதம் சபைக்கே வரலையே பாஸ்டர்ன்றான். புரியல ஐயாவுக்கு? நீ 4 மாதமாக தானே தசமாக கொடு, கவரே வரலன்றான். நான் சொல்கிறேன், நானே வரலையா 4 மாதமா? பாஸ்டர் எது மேலே ரொம்ப அதில் கண்ணு இப்போ புரியுதா உங்களுக்கு? சொல்லுங்கள் எல்லாரும். இப்போ நான் சொல்ல போகிற காரியம் முக்கியம். இப்போ முதல்ல யாரையும் ஏமாற்றணும். ரெண்டாவது இப்போ சொந்த மனைவியை ஏமாத்துறோம். நான் 2:14 சொல்லுங்க. என் தவறு எல்லாம் சொல்லுங்க. என் தவறு என்னை பாதிக்கும், என் சபையை பாதிக்கும், என்ன சொல்லுங்க, என் குடும்பத்தை பாதிக்கும். இப்ப சொல்லுங்க 2:14 எத்தனை பேர் புரியுது? முதல்ல எனக்குள்ளதான் தோல்வி. நான் பயப்படல, கனம் பண்ணல, தேவனை மதிக்கல, இதெல்லாம் எனக்குள்ளதான். அடுத்து சபை பாஸ்டருக்கு தோல்வி, அதை பற்றி எனக்கு கவலையே இல்லை. நீங்க வரலன்னு எனக்கு கவலையா? என்ன பார்க்குறீங்க? நீங்க வரலன்னா திரும்ப திரும்ப சொல்றேன், உங்கள் சொந்த விஷயத்தினால சபை பாதிக்கப்படக்கூடாது. ஏன் உங்களை சொல்றேன்? சபை எல்லாருக்கும் பொதுவானது. சபை எல்லாருக்கும், அது யார் வேணா வரலாம். அவர் வர்றதுனால நீங்க வரலன்னு சொன்னா சிறு பிள்ளைத்தனமா இருக்குது. சிறு பிள்ளையா இருங்க, ஆனா சிறு பிள்ளைத்தனமா இருக்காதீங்க. மூணாவது சொல்ல விரும்புறேன். சொல்லுங்க, இப்போ யாருக்கு துரோகம் பண்றாரு? இப்போ சத்தமா. முதல் 2 காண முடியாதது, இப்போ காணக்கூடியது. தமிழ் புரியுதா? சொல்லுங்க. காணக்கூடாத ஒரு தவறு, காணக்கூடிய. தமிழ் புரியுதா எல்லாருக்கும்? காணக்கூடாத தவறு, துரோகம் பண்ணினாயே. அந்த அம்மா சொல்லுமா, போய் நல்லா கவனிக்கணும். இங்க நிமிந்து உட்காருங்க. அவளுக்கு சொல்லப்பட்டது அவனுக்கு பொருந்தும், அவனுக்கு சொல்லப்பட்டது அவளுக்கும் பொருந்தும். தமிழ் புரியவில்லை. அவளுக்கு சொல்லப்பட்டது அவனுக்கு பொருந்தும், அவனுக்கு சொல்லப்பட்டது அவளுக்கும் பொருந்தும். இது அவள் மட்டுமல்ல, அவன் கூட. அவன் மட்டுமல்ல, அவள் கூட. இவளும் துரோகம் பண்றான், அவனும் துரோகம் பண்றான். கர்த்தருக்கே துரோகம் பண்ணுவேன், பட்ட மனைவி துரோகம் பண்ண மாட்டானா? சொல்லுங்க. மனைவி யார் போடுறதால? அவள் மனைவி யார்? உன் உடன்படிக்கையும் உன் தோழியும். ஹலோ, மனைவி யார் தெரியுமா? மனைவி வீட்டு வேலைக்காரி இல்லை. வாடி போடின்னு பேசுறீங்க, மனசாட்சி இல்லை உங்களுக்கெல்லாம்? வாடி போடி. ஒரு பையன் வந்தான் எங்க கிட்ட, பாஸ்டர் எனக்கு ஒரு பொண்ணு பாருங்கன்னா. உனக்கு என்னடா வயசுன்னு கேட்டேன். 23 வயசுன்னா. உனக்கு எதுக்கு எவ்வளோ சீரியல கல்யாணம்னு? பாஸ்டர் நான் ஃபேக்ட்ரி ஒர்க் பண்ணுறேன், துணி துவைக்க முடியல, சமைக்க முடியல. என்னது துணி துவைக்க முடியலையா? நான் சொன்னேன், நல்ல சமையல்காரி வச்சுக்கடா, ஒரு வாஷிங் மிஷின் வச்சுக்கடா, உனக்கு யார் தேவையில்லை. நிறைய பேர் அப்படி நினைக்கிறாங்க. இல்லை, நீங்கள் கவர்னன்ட். திருமணம் என்பது ஒப்பந்தம் அல்ல, உடன்படிக்கை. ஒப்பந்தம் என்பது மனிதனும் மனிதனும், உடன்படிக்கை என்பது மனிதனும் தேவனும். ஒப்பந்தங்கள் உடைக்கப்படலாம், உடன்படிக்கை உடைக்கப்படக்கூடாது. ஒப்பந்தங்கள் குறுகிய காலம், உடன்படிக்கை நீண்ட காலம். கான்ட்ராக்ட் இஸ் டிஃபரெண்ட். நான் வீடு கட்டுறேன், இவர் தான் ஓனரு, நான் பில்டர், என்னுடைய பில்டிங்கில் திருப்தி இல்லைன்னா அவர் கேன்சல் பண்ணலாம். ஆனா இது ஒப்பந்தம். ஆனா இது என்னது?
கேன்சல் பண்ணவே முடியாது. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஒப்பந்தங்கள் குறுகிய காலம். ஒரு வீடு கட்டுற எத்தனை வருஷம் தான் இருக்கு அவருக்கு தொடர்பு? ஒரு வீடு கட்டுறதுக்கு எனக்கு எத்தனை வருஷம் தான் அவருக்கு எனக்கு தொடர்பு? ஒரு 6 மாதம் 7 மாதம் 1 வருஷம். ஆனால் இது அப்படி இல்லை, சாகும் வரை. புரியுதா உங்களுக்கு? சொல்லுங்க. திருமணம் என்பது கான்ட்ராக்ட் கிடையாது, அது கவனன்ட். கான்ட்ராக்ட் இஸ் மேன் டு மேன், கவனன்ட் இஸ் மேன் டு காட். கான்ட்ராக்ட் இஸ் ஷார்ட் டேர்ம், கவனன்ட் இஸ் a லாங் டேர்ம். சொல்லுங்க. இப்போ இதில் இன்னொரு விஷயம் தெரியுங்களா? இதை பண்ணிட்டு என்ன பண்றாராம்? 13 படங்க. இதான் சூப்பர், இதான் சூப்பர். 13 ஹலோ, இதை வேற பண்ணிட்டு எப்படி பண்றாரு ஜெபம்? ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கண்ணீரோடும். இப்போ கோச்சிக்க மாட்டேன் நினைக்கிறேன், கோச்சிக்க மாட்டீங்கல்ல? எல்லாம் பண்ணிட்டு ஒரே அழுக தேவ சமூகத்தில் வந்து ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பாஸ்டர் என்ன அழகா இருப்ப ஜெபத்தில். இவர் என்ன பண்ணியிருக்காரு? அவர் கோச்சிக்கு போறாரு. அப்புறம் அவர் என்ன கூப்பிட்டாரு, நானே சொல்லிக்கிறேன் என்னை பற்றி. நான் அழுதா நீ என்ன நினைப்பீங்க? என்ன மாதிரி பரிசுத்தவான் இல்லவே. அழுகையினாலும் ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நமக்குலாம் வரவே மாட்டேங்குதுல்ல? வருதையா? எப்போ வருதுமே வருது. இவருக்கு அடிக்கடி வருது. இவருக்கு யாருக்கு? முதல்ல கர்த்தருக்கு அல்வா கொடுத்தாரு, இப்போ கட்டின மனைவிக்கு அல்வா கொடுத்துட்டார். புரியுதா? புரியலீங்களா? உன் பாவம் உன் வாசப்படியில் இருக்கும். உன் பாவம் உன்னை சீக்கிரம் கண்டுபிடிச்சிடும். நேற்று ஒரு புக்கு படித்தேன், லை வில் ஸ்லீப் இன் யுவர் ஹோம். அந்த பாவம் வீட்டிலே படுத்து தூங்குமா? அந்த பாவம் வீட்டிலேயே. இப்போ எங்க உன் மனைவிக்கு நீ பாருங்க, ஒரு ட்ராக்ல ஜபம் ஓடுது, இன்னொரு ட்ராக்ல இன்னொரு ட்ராக் ஓடுது. புரியவே இல்லைல்ல? அது ஒரு ட்ராக்ல ஓடுது, அல்லேலூயா ஒரு ட்ராக்ல ஓடுது, அது இன்னொரு ட்ராக்ல ஓடுது. உலகம் அல்லேலூயா பார்க்குது, ஆனால் தேவன் அந்த ட்ராக்கை பார்க்குறாரு. நீ துரோகம் பண்ணினாயே. யார் இவர்? 2:1. யார் இவர்? 2:1. இப்போதும் ஹலோ, அழைக்கப்பட்டவர், அபிஷேகம் பண்ணப்பட்டவர், பிரித்தெடுக்கப்பட்டவர், தேவனால் முன்குறிக்கப்பட்டவர். எல்லாம் சொல்லுங்க, தேவனே என விலக்கை பாதுகாத்துக் கொள்ளும். நான் சொல்ல தமிழ் விளங்குதா உங்களுக்கு? ஹலோ, இது உண்மை, சத்தியம். அது நடக்காதபடி நம்மை பாதுகாத்துக் கொள்ளுவோம். சொல்லுங்க. ஒரு தோல்வி இன்னொரு தோல்விக்கு அஸ்திபாரம் போடும். ஒரு தவறு இன்னொரு தவறுக்கு அஸ்திபாரம் போடும். முதல்ல நான் அன்பு கூறல, பயப்படல, கனம் பண்ணல. இதனுடைய விளைவு என்ன? இப்போ யாரை பாதிக்குது? அதை படிங்க. உன் உடன்படிக்கையின் மனைவியுமாய் அவளுக்கு நீ, அது அவனுக்கும் பொருந்தும். அவனுக்கு நீ துரோகம் பண்ண, அவள் உனக்கு துரோகம் பண்ணா. இது புரியுது உங்களுக்கு? வேதத்தில் எப்பவுமே அவள் இருவர் ஒன்றாக இருக்கிறார்கள். ஆணுக்கு சொல்லப்பட்டது பெண்ணுக்கு பொருந்தும், பெண்ணுக்கு சொல்லப்பட்டது ஆணுக்கும் பொருந்தும். துரோகம் பண்ணினாரா? சொல்லுங்க. நம்பர் 1, denied, despised, decried, divorced, default. அடுத்து 2 காரியம் சொல்லி முடிக்க நிறைய இதை சொல்றதுக்கு. அடுத்து 3:7 சொல்லிட்டேன். 3:7 படிக்கிறீங்களா? 3:7. சாரி, 2:17 மன்னிக்கணும். 2:17. எஸ். நீ சொல்லியிருக்கீங்களா? படிச்சது தண்டனைன்னு கேட்குறீங்களா? சொல்லியிருக்கீங்களான்னு கேட்டேன். என்னென்ன பார்க்குறீங்க? புரியுதா உங்களுக்கு? எல்லாம் என்ன சொல்கிறது தெரியுமா? கடவுளே இல்லைன்றான் அவன் டபுள் ப்ரொமோஷன், கடவுளே கடவுளுடைய நம்ம டீப் ப்ரொமோஷன். என்ன பார்க்குறீங்க? என் வீட்டு பக்கத்தில் ஒருத்தர் இருந்தாருங்க, அவர் பேர் ஐசக். நல்லா கொழுன்னு இருப்பார். காலையிலிருந்து ராத்திரி வரைக்கும் கோப்பையில குடியிருப்பு. தமிழ் புரியுதா? இருந்தா புகை வண்டி. காலையிலிருந்து ராத்திரி, அவர் தலைவலி கூட வரல அந்த ஆளுக்கு.
தலைவலி கூட நான் பார்த்ததே இல்லை. ஒரு நாள் கூட ஆஸ்பத்திரி போனதே இல்லை. சபைக்கும் வரமாட்டார். காலையிலிருந்து ராத்திரி வரைக்கும் குடியிருப்பு, புகை வண்டி, ஒரு கோப்பை, ரெண்டும் அதுதான். கல் மாதிரி இருக்கிறார். நமக்கு ஹை கொலஸ்ட்ரால், ஹை பிபி, ஹை சுகரு, என்னென்னவோ இருக்குது. எனக்கு 10 அடைப்பு. இத்தனை ஐ பியூர் வெஜிடேரியன். எனக்கு பியூர் வெஜிடேரியனுக்கு 10 அடைப்புன்னா, ஹலோ, பிரியாணி சாப்பிட்றவங்களுக்கு எவ்வளோ வரும்னு தெரில. அந்த வாசனை வரலாம், அவருக்கு சாப்பாடே வரல. நீ புரியுதா? இதில் கேட்குறாரு, இது என்ன சாப்பாடுன்னு. இந்த அம்மா சொல்லுது, நீ கொடுத்த காசுக்கு இதுவே அதிகம் ஆனது. புரியவே மாட்டேங்குதுல. நீ கொடுத்த காசுக்கு, ஆனால் அந்த வாசனை இல்லைன்னா அவர் சாப்பாடே வரல. நல்லா கவனிங்க பிரதர். பியூர் வெஜிடேரியனுக்கு 10 அடைப்பு இருக்குது. ஜாக்கிரதையாக இருங்க. என்ன பார்க்குறீங்க பிரதர்? சத்தியம் சொல்வதெல்லாம் உண்மை. ஃப்ரம் த பிகினிங் டில் இது வரைக்கும் பியூர் வெஜிடேரியன் தான் நான். அந்த அதில் போனதே இல்லை. அப்படிப்பட்ட என்னை பார்த்து டாக்டர் கேட்டார், நீ குடிப்பீங்களான்னு கேட்டார். நான் பாஸ்டர்னு. ஸ்மோக் பண்ணிடலான்னு கேட்டார். பாஸ்டர்னு. நம்ப முடியலன்னாரு. எங்கள் வீட்டுக்காரமா பக்கத்தில் கீழே மேலேயும் பார்க்குது. ஒரு நமக்கு தெரியாமல் இந்த அளவுதான் பண்ணுறான். நான் ஒன்று சொல்லட்டுமா? கசாக் படைக்கு போராடி இப்போ புஷ்டியாக தான் இருக்கும். புரியல? கசாப் கடைக்கு போகிற ஆடு. ஆமேன். என்னை ஒருத்த மாற்று கேட்டான், வாதே உன் கூட தனக்காதுன்னு பாட்டு பாடினியே, உனக்கு ஏன் வியாதி வந்துச்சுன்னு கேட்டான். கேட்டேன், ஒரு கிறிஸ்தவன். நான் சொன்னேன், உலகத்தான் எனக்கு வந்தால் வாரி கொண்டு போகும், எங்களுக்கு வந்தால் விசிட் பண்ணிட்டு தான் போகும். 18 வருஷம் ஆயிடுச்சு. ஆமேன் சொல்ல மாட்டீங்களா? நான் டாக்டர்கிட்டே போகிறதில்ல. ஏன் போகிறதில்ல? நாளைய துன்பத்தை இன்னும் ஏன் சுமப்பானேன்? புரியல? நாளைய துன்பத்தை ஒரு தடவை போயிட்டு வந்தால் 20,000 ஆகிடும். போகிறதே இல்லை. வீட்டில் டெய்லி போராட்டம். இன்னைக்கு கூட நீ இப்படியே பண்ணியா, மொத்தமாக வாங்கி வச்சுக்க. புரியல? இல்லை, என் ஜீவன் அவர் கரத்தில். இப்போ சொன்ன பார்த்தீங்களா? என்னில், என் மூலமாய் அவர் என்ன செய்ய விரும்புகிறாரோ செய்து முடிக்கிறவரை மரணம் வராது. அவன் சொல்ல மாட்டீங்களா தம்பி? ஆமேன் சொல்லுங்க. சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. அன்பிலே தோல்வி, அர்ப்பணத்திலே தோல்வி, சபையிலே தோல்வி, குடும்ப வாழ்க்கையிலே தோல்வி. கடைசியில் சொல்லி முடிக்கிறேன், வார்த்தையிலே தோல்வி. என்ன தோல்வி? உங்கள் வார்த்தைகளால் என்ன பண்றீங்க? அம்மா கொஞ்சம் யோசித்து பேசுங்கம்மா. ஹலோ ஐயா, யோசித்து பேசுங்க ஐயா. நீங்க பேசுகிற ஒவ்வொரு ரெக்கார்ட் ஆகுது உங்கள் வார்த்தைகளால். அப்புறம் என்ன கேட்குறாங்களாம், உங்களை எப்படி வருத்தப்படுத்திடும்? ஹலோ, அடிக்கடி சொல்கிறேன்ல, அவன் நல்லா இருக்கிறான், இவன் நல்லா இருக்கிறான், அவன் வீடு வாங்கிட்டான், இவர் கார் வாங்கிட்டான். அது கசாக் கடைக்கு போகிற ஆடு. சொல்ல, கசாக் கடைக்கு போகிற ஆடு. சத்தமாக சொல்லுங்க, நான் மேய்ச்சலின் ஆடு, நான் மந்தையின் ஆடு. அது கசாப் கடைக்கு போகிற ஆடு. சொல்லுங்க, நான் மந்தையின் ஆடு. எனக்கு ஒரு மேய்ப்பர் இருக்கிறார், என்னை நடத்துவார். மரணங்களின் பள்ளத்தாக்கிலும் நடத்துவார், புல்லிடத்துல நடத்துவார், பசும்புலி நடத்துவார். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? 23ஆம் சங்கீதத்துக்கு நிறைய பேர் நீங்கள் பசங்க கேட்டிருப்பீங்க. ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன். சொல்லுங்க, கர்த்தர் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாட்சி அடையேன். நான் சொல்லுங்க இல்லைங்க, நான் சொல்ல நல்லா கவனிங்க. அண்டர் மீ கிரீன் பேச்சர். ஸோ எனக்கு கீழே பசுமையான புல்வெளி, எனக்கு பக்கத்தில், அதாவது எனக்கு பக்கத்தில் அமர்ந்த தண்ணீர், எனக்கு முன்னே ஒரு பந்தி, எனக்கு பின்னே நன்மையும் கிருபையும், என் மேலே ஒரு அபிஷேகம். சொல்லுங்க, அண்டர் மீ, பிசைட்ஸ் மீ, பிஃபோர் மீ, ஆஃப்டர் மீ, அபவ் மீ. நீ டீச்சர் உறுதிப்படுத்திருக்கிறீங்க. சொல்லுங்க, அண்டர் மீ கிரீன் பேச்சர்ஸ், பிசைட்ஸ் மீ ஸ்டில் வாட்டர்ஸ், பிஃபோர் மீ எ டேபிள், அதாவது எனக்கு தேவையான எல்லாம். ஆஃப்டர் மீ மெர்சி அண்ட் குட்னஸ். ஆமென் சொல்லுங்க. கிருபையின் நன்மை எனக்கு பின்னால வரும், நான் அதுக்கு பின்னால போக மாட்டேன். இவர் 10,000 தர நான் போக மாட்டேன். ஏன் தெரியுமா? அவர்கிட்ட போனா 1 கோடியே தருவார். இவர் சில்லறையா தருவார், அவர் நோட்டை தருவார். ஆமென். அது 2000 நோட்டா தருவார். புரியவே இல்லை? புரியல இல்லை? அதைங்க நான் மாற்றி நான் போய் ஜெயிலுக்கு போயிடணும். சில பேர் பாருங்களேன், நான் பின்னால சொல்கிறேன். இப்போ சொல்லுங்க எல்லாரும், என்னை நடத்தும் ஆண்டவர். சொல்லுங்க, வார்த்தைகளால் என்ன பண்ணாதீங்க ஆண்டவரை. ஐயா உங்களை தான் சொல்றியா? வார்த்தைகளால் என்னடி பெரிய சபைக்கு போற, என்னடி நீ ஜெபம் பண்ற? நெவர். உங்க வார்த்தை கூட இட் அஃபெக்ட்ஸ் காட்.
கடைசி ஒன்று சொல்லி முடிக்கிறேன். உங்களுக்கு பிடிக்காத வசனம் எங்களுக்கு பிடிச்ச வசனம். புரியவே இல்லை. உங்களுக்கு பிடிக்காத வசனம் எங்களுக்கெல்லாம் பிடிச்ச வசனம். 3:10. சொல்லுங்க, கடைசி சொல்லுங்க. கொடுப்பதிலே தோல்வி. இங்கிலீஷில் போட்டிருக்குது. தோஸ் who knows இங்கிலீஷ் சொல்லுங்க. deny, despise, decry, default, divorce, defraud. இங்கே ஃப்ராடுன்ற வார்த்தை இருக்குது ஆங்கிலத்தில். நீங்களோ என்னை, இங்கிலீஷ் பேரில் ஃப்ராடு சொல்லுங்க. ஃப்ராடுனுங்க. நீங்கள் ஃப்ராடா? அவன் பெரிய ஃப்ராடுங்க. தேவன் சொல்றார், யூ ஆர் a fraud. நல்லா கவனிக்கணும். கடைசி சொல்லி முடிக்கிற எல்லாரும் சொல்லுங்க. கொடுப்பதிலே தோல்வி. ஒன்று தெரியுமாங்க? அவர்கிட்ட வாங்கி அவர்கிட்ட கொடுக்குறோம். அவருக்கு அதாவது அவர் முந்தி கொடுத்தா நான் பிந்தி கொடுக்கிறேன். ஒரு சின்ன கேள்வி கேட்குறேன். ஒரு 500 நோட்டும் ஒரு சில்லறையும் பேசிச்சான். இப்போ 2000 இல்லை 500 நோட்டு பேசிச்சான். சொல்லிச்சான், நான் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா, நான் எங்கெல்லாம் போகிறேன்னு தெரியுமா, நான் போகாத இடமே இல்லை. சூப்பர் மார்க்கெட் போகிறேன், ஜுவல்லரிக்கு போகிறேன், எல்கேஎஸ் போகிறேன், போத்தீஸ் போகிறேன், சென்னை சில்க்கு போகிறேன், பெரிய பெரிய மாலுக்கெல்லாம் போகிறேன். ஆனால் ரொம்ப அமைதியாக இருக்கிறேன். ஆனால் சில்லற இந்த பெந்தகோஸ்தக்கார மாதிரி சத்தம் போட்டுனே இருக்கிறேன். அது சொல்லிச்சான், நீங்கள் எங்கேயோ போகிற, நான் வார வாரம் சபைக்கு போகிறேன், காலை ஆராதனைக்கு போகிறேன், மாலை ஆராதனைக்கு போகிறேன், ஜபத்துக்கு போகிறேன், வேத வாடத்துக்கு போகிறேன், கன்வென்ஷனுக்கு போகிறேன், இந்த ஐக்கிய ஆராதனைக்கு நான் வந்திருக்கிறேன். இப்போ பேசுறாரு வரலையே. என் எஜமான் எல்லா இடத்துலையும் கூட்டு போகிறாரு. எந்த மீட்டிங்காலும் நான் தான் என்ன தான் கூட்டு போவார். உன்னை வீட்டில் விட்டு போயிடுவார். நான் பெரிய பெரிய கன்வென்ஷனுக்குலாம் போவேன். எந்த மியூசிக் கான்சர்ட் தான் நான் தான் போவேன். நீ வீட்டிலே தான் இருப்பேன். புரியுதா? புரியலைங்களா? வரும்போதே இந்த கடையில் ஒரு 10 ரூபாவை 10 மாற்றி அதை அவங்க கையில் கொடுத்து, அநியாயமாக இல்லை? பாருங்க, பசங்க சில்லறை கூட. ஒருத்தர் சொன்னார், காயினை ஏன் அங்கீகரிக்கவில்லை என்றால் அவன் காயினாய் போட்டார், எனவே தான் காயின் அங்கீகரிக்கவில்லைனார். என்னை தள்ளினால் எங்கே போவேன்? பாருங்க, இந்த காலத்தில் எனக்கு 4 பேர பசங்க இருக்காங்க. 4 பேர பசங்க. 100 ரூபா கொடுத்தா தாத்தா இதெல்லாம் என்ன, இதெல்லாம் ஒரு காசான்னு கேட்குறாங்க. எங்கள் அப்பா எனக்கு 1 ரூபா கொடுத்தது பெரிய பாடு அந்த காலத்தில். புரியுதா உங்களுக்கு? இப்போது அதுக்கெல்லாம் மதிப்பே இல்லை. நல்லா சொல்கிறேன், கவனிங்க. இப்படி சொன்னாலும் புரியும். அதில் ஒரு சொல்கிறார் பாருங்க, மந்தையிலே கடா இருக்கையில் கெட்டு போனதையும் ஊனமானதையும் நசல் கொண்டதையும் காணிக்கை செலுத்துகிறே, அதை அங்கீகரிப்பானா? கவனிங்க, அதில் அந்த ஒன்றுலேயே இருக்கும். நசல் கொண்டதையும் ஊனமானதையும் காணிக்கை செலுத்துறீங்களே. சீக்கிரம் படிங்க. 1:8. ஹலோ, படிக்கிற பிள்ளைகள் எல்லாம் ஐடி, இந்த படிக்காத பிள்ளைகள்லாம் பைபிள் ஸ்கூல். புரியல? படிக்கிற பிள்ளைகள்லாம் கடையெல்லாம் ஐடிக்கு போகுது. இந்த நசல் கொண்டது ஊனமானது எல்லாம் எங்கே வருது? இப்போ பைபிள் ஸ்கூல். கோச்சிக்க மாட்டீங்களே? சமீபத்தில் உங்கள் ஊருக்கு போயிருந்தேன். உங்கள் ஊருக்கு 3 நாள் கூட்டம் முடிஞ்சிச்சு. அப்போது சாயங்காலம் நைட்டு அந்த அம்மா சொல்கிறாங்க, அந்த பா சொல்கிறார், ஐயா உங்களை சாப்பாட்டு கூப்பிட்றாங்க, உதச்சி கோட்டை சாப்பாட்டு. அந்த அம்மா கூப்பிடுறாங்க, ஐயா நீங்கள் போங்க, நான் பின்னால் வரேன்னு. போயிட்டுருக்கிறேன். அந்த அம்மா சொல்கிறாங்க, எனக்கு 3 பிள்ளைகள், ஐயா தப்பாக தான் மன்னிச்சிங்க, 3 பிள்ளைகள். 2 பிள்ளைகள், ஒன்று தும்பால் ஒர்க் பண்ணுறான், 200. இன்னொருத்தர் துபாயில் ஒர்க் பண்ணுறான். வீட்டில் ஒரு பையன் இருக்கிறான், ஐயா அவனை ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்துருக்குறேன், நீங்கள் ஜெபம் பண்ணி அவனை கொஞ்சம் ஊழியத்துக்கு கூட்டின்னு போங்க. நான் மன்னிக்கணும். வீட்டில் போகிறேன், ஒரு பையன் படுத்துட்டு இருக்கிறான், தலை ஆடுது, எச்சில்லாம் கொட்டுது, சாப்பாடு அப்படியே சிந்தி கிடக்குது. அவங்க சொல்கிறாங்க, இந்த பையன் தான்யா, நீ ஜெபம் பண்ணி அவனை சுகமாக்கி வீட்டுக்கு கூட்டு போயிடுங்க. எனக்கு என் மனைவி சண்டை வரட்டும். என்ன டிஎல் ஆஸ்பானா, பெனிகினா, ஓரல் ராபர்ட்ஸா, என்ன டிஜிஎஸ் தினகரன் நினச்சிங்கனாரே தெரில அந்த அம்மா. நான் சாதாரண பிரசங்கியார்.
எனக்கு அந்த கிருபெல்லாம் இல்லை. இந்த பையன் தான்யா ஜெபம் பண்ணி உங்கள் கூட கூட்டு போயிடுங்க. என் மனைவி அவங்க அம்மாட்டுக்கு போயிட்டோம். என்னை வச்சு காப்பாற்றதே பெரிய பாடு. மனசாட்சியில் கொஞ்சம் கூட 2 கடை எங்கே இருக்குது? இது என்னது? நான் தப்பாக சொல்லலை, பாவம் ஒன்றுமே பேசலை. சிஸ்டர் ஜெபம் பண்ணுறேன், நான் சென்னைக்கு போகிற பிறகு உங்களுக்கு லெட்டர் போடுறேன் அப்படின்னு இன்னை வரைக்கும் போடல. மனசாட்சி இல்லையா? படிக்கிற பசங்களாம் எங்கே? கடால எங்கே போகுது? எல்லாம் ஐடி. இந்த 3 வருஷம் ஃபெயில் ஆனவன், அம்மா அப்பா அடிக்கிறவன்லாம் பைபிள் ஸ்கூல். ஏன்னா பாஸ்டர் அடிக்கிட்டு போய் இந்த பைபிள் ஸ்கூலில் பைத்தியக்கார ஆஸ்பத்திரியா? இந்த மக்கு மசால் வடை எல்லாம் பைபிள் ஸ்கூலு. கிவ் த பெஸ்ட் டு காட். சொல்லுங்க, ஆண்டவருக்கு முதன்மையானது தருவேன், த பெஸ்ட்டை கொடுப்பேன், அதை ஃபர்ஸ்டாக கொடுப்பேன். சத்தமாக சொல்லுங்க. உங்க சின்ன கேள்வி கேட்குறேன், உங்க குடும்பத்தில் எத்தனை பிள்ளை ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்துருக்கிறீங்க? நில்லுங்கய்யா, நில்லுங்க. சூப்பர், சூப்பர்மா. நீங்கள் ஆஸ்வதிக்கப்பட்ட ஒரு தாய். எனக்கு 3 பொம்பளை பிள்ளைகள். எம்பி எம்ஃபில், இன்னொன்று எம்காம் சிஏ, இன்னொன்று எம்ஏபிஎஸ் சைக்காட்ரிஸ்ட், எம்எஸ்சி சைக்காட்ரிஸ்ட், எம்ஏபிஎல். 3 பேரையுமே பாஸ்ட் கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்குறேன். எப்படி பார்க்குறீங்க? பாஸ்டர் மகள் பாஸ்டருக்கு மனைவியாக இருக்கணும், பாஸ்டர் பையன் பாஸ்டராக இருக்கணும். ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? பாஸ்டர் மகள் விசுவாசிக்கு மனைவியாக இருக்கக்கூடாது. யாருக்கோ குத்துது இப்போ. கிடைக்கவே இல்லை, கிடைக்கவே இல்லை, மாப்பிள்ளை கிடைக்கவே இல்லை. ஊழியம் பண்ணுறவனா இருக்கணும். ஒருத்தன் வந்தான், நல்லவர், என்னப்பா பண்ண, என்ன தம்பி ஊழியம் பண்ணுறேன்னு கேட்டான். நான் சபையில் காணிக்கேடு பண்ணுறான். ஏக பிள்ளைகள். உண்மை சொல்லட்டுமா? ஓப்பனாக சொல்கிறேன், 31 ஆயிடுச்சு வயசு, 31 32 கூட ஆயிடுச்சு. ஒரே சண்டே வீட்டில். 2 காரியம். ஒன்று ஊழியன், இன்னும் நகை இல்லாமல். ஆனால் காலங்கள் மாறிச்சு, கர்த்தர் அப்படியே வாய்க்க பண்ணினார். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? நிதானமாய் செய்வார், நேர்த்தியாய் செய்வார். ஸ்லோவா பண்ணுவார், ரொம்ப ஸ்ட்ராங்கா பண்ணுவார். அவசரப்படாதீங்க ப்ளீஸ். டோன்ட் சேஞ்ச் யுவர் ட்ராக். உங்களுடைய நிலைப்பாட்டை ஒரு நாள் மாற்றிக்கொள்ளாதிருங்க. கர்த்தர் உங்கள் உறுதியை பார்க்கிறாரு, உத்தமத்தை பார்க்கிறாரு, நிலைப்பாட்டை பார்க்கிறார். நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாய் கர்த்தர் செய்வார். ஒரு ஆமேனே வரமாட்டேங்குது. பசி நேரம் சொல்லுங்க. கர்த்தரை ஏமாத்துறீங்க. முதல்ல யாரை ஏமாத்தணும்? கர்த்தரை. 2வது பாஸ்டரை. 3வது மனைவியை. இப்ப காணிக்கையிலேயே எல்லாம் எழுந்திருந்து ஒரே வார்த்தை படிப்பீங்களா? ஒரு வார்த்தை படிக்கணும் எல்லாரும் எழுந்திருந்து. 4:1 4:2 4:2. ஒரு நிமிஷம் சத்தமா சொல்லுங்க. சத்தம். ஆனாலும். ஒரு நிமிஷம் எல்லாரும் எல்லாம் வேத்த கையில் எடுங்களேன். ஆனாலும். என்ன பாருங்க எல்லாரும். ஆனாலும் என்ற வார்த்தை எங்கிருந்தான் வருதோ என்ன கவனிக்கிறீங்களா? a new beginning, a new opportunities, a new promises. சொல்லுங்க. ஆனாலும் எங்க வருதோ சொல்லுங்க. புதிய நம்பிக்கை, புதிய திருப்பம், புதிய வாக்குத்தத்தம். ஒன்ஸ் அகைன் சொல்லுங்க. புதிய ஆரம்பம், புதிய வாய்ப்பு, புதிய வாக்குத்தத்தம். நான் சொல்ல போறத சொல்லுங்க. அப்படி ஆனாலும் மட்டும் சொன்ன போதும். சொல்லுங்க. தனிப்பட்ட வாழ்க்கையிலே தோல்வி, குடும்ப திருச்சபையிலே தோல்வி, குடும்ப வாழ்க்கையிலே தோல்வி, காணிக்கையிலே தோல்வி, வார்த்தையிலே தோல்வி, விசுவாசத்திலே தோல்வி, அன்பிலே தோல்வி, ஊழியத்திலே தோல்வி. சொல்லுங்க. ஆனாலும் இது சொல்ற ஒரே ஒரு கர்த்தர் தான். நம்ம ஒன்று தப்பு பண்ணிட்டா சாரின்னு சொல்லுவோம். தெரியுமா? உங்க அம்மா அப்படி பேசினாங்க நைட்டு. அவர் செத்து 30 வருஷம் ஆயிடுச்சு. இந்த அழின்னு சொல்லி நிற்கிறான். உங்க அண்ணன் அப்படி சொன்னான் அன்னைக்கு. என்னை பார்த்து நீலாம் ஒரு ஆம்பளையான்னு கேட்டான். நீலாம் ஒரு ஆம்பளையான்னு கேட்டான். அவன் போய் எத்தனை வருஷம் ஆயிடுச்சு. இருந்தாலே தள்ளாடுறாரு. இப்போ அந்த வீட்டுக்கு போயிருக்கிறேன். அவர் வயசாகி தள்ளாடுறார். சொல்றாரு மனைவி கிட்ட, பாருடி உங்க அப்பா அங்கிட்ட கட்டில் ஆடுதுன்றார். இவரே ஆடுறாரு. என்ன அர்த்தம் தெரியுமா? என்ன அர்த்தம் புரியலையா? இதை பாரு உங்க அப்பா கொடுத்து கட்டில் ஆடுதுன்றார். என்ன அர்த்தம்? இன்னொரு கட்டில் வாங்கி கொடுத்து சொல்லுங்க அப்பன்னு அர்த்தம். அதாவது திருப்தி இல்லாத 2 வயிறு இந்த காலத்து மருமகன். திருப்தி இல்லாத 2. 1
மருமகனும், இந்த காலத்து வயிறும் மருமகனும். ராமன் சொல்ல மாட்டீங்களா? பால் தங்க சொல்றாரு, மாமனார் வாங்கி கொடுத்த காரில் போனால் காற்றை வெடிச்சிருமா? கேட்டது இல்லையோ? மாமனார் வாங்கி கொடுத்த காரில் போனால் காற்றை வெடிச்சிருமா? சொல்லுங்க. ஒன்று சொல்லுமா? உலகம் கொடுத்தா கடுகளவு, கர்த்தர் கொடுத்தா கடல் அளவு. ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? உலகம் மனுஷன் கொடுத்தா கடுகளவு, கர்த்தர் கொடுத்தா. இதில் இன்னொரு விஷயம் தெரியுமா? கடுகளவு கொடுத்துருப்பான், காலம் ஃபுல்லாக சொல்லி சாவடிச்சிருவான். என்ன பார்க்குறீங்க? நான் தான் உனக்கு கல்யாணம் பண்ணேன், இப்போ என்ன திருப்பி பண்ணிக்க நீ உன்னை நான் தான் சென்னை கொண்டு வந்தேன், இப்போ என்ன அதுக்கு? ஆனால் கர்த்தர் சொன்னால் அது சொல்லவே மாட்டார். சொல்லுங்க. ஆனாலும் நாளே காரியம் சொல்கிறேன், நாளே காரியம் சொல்கிறேன். சொல்லுங்க, சொல்லுங்க. ரிட்டர்ன், ரிப்பன்ட், ரெக்கன்சைல், ரெஸ்டோர், ரெஃப்ரெஷ். வசனம் படிக்கிறீங்களா? படிங்க. ஆனாலும் எஸ், அவர் சொல்ற ஒரே ஒரு வார்த்தை, ஒரே சொல்லுங்க. சொல்லுங்க, திரும்புவேன். சொல்லுங்க. சொல்லுங்க எல்லாரும். ரிட்டர்ன். என்னப்பா ரிட்டர்ன் என்பது தெரியுமா? இட் இஸ் நாட் ஆஃப் டர்ன், இட் இஸ் ரைட் அபவுட் டர்ன். அதாவது எந்த திசையில் நான் போனேனோ அதுக்கு எது திசையில பயணம். சொல்லுங்க ரிட்டர்ன். சொல்ல ரெப்பென்ட். ரிப்பென்ட். சொல்ல ரிப்பென்ட். மனஸ்தாப்படுவேன், ஒத்துக்கொள்ளுவேன். சொல்ல ரெக்கன்சைல். சொல்லுங்க ரெக்கன்சைல். ஒப்புரவாகுவேன். ரெஸ்டோர். அது அர்த்தம் தெரியுமா? ரீஸ்டோர். தட் மீன்ஸ் த பிளேஸ் வேர் இட் வாஸ். எங்கு நான் யாராக இருந்தேனோ அவராக என்னை கொண்டு மாற்றுவார். ரெஸ்டோர் என்ற வார்த்தைக்கு RESTORE, அதாவது ரிஸ்டோர் என்பது நான் எங்கு இருந்தேனோ அவராக என்னை மாற்றுவார். சொல்லுங்க ரெஸ்டோர், ரெஃப்ரெஷ். சொல்லுங்க வளருவேன், வாழ்வேன், செழிப்பேன், மிதிப்பேன். இருக்குதா? சொல்ல வளருவேன், வாழ்வேன், செழிப்பேன், மிதிப்பேன். அந்த வார்த்தை இருக்குது. வளருவீர்கள், வாழ்வீர்கள், செழிப்பீர்கள், மிதிப்பீர்கள். ஆமேன். புரியுதா உனக்கு? என்ன பாருங்க, மிதிக்கப்பட வேண்டிய என்னை மிதிக்கிறவனாய் கர்த்தர் மாற்றுகிறார். தண்டிக்கப்பட வேண்டிய என்னை தண்டனையை கொடுக்கிறவனாய் மாற்றுகிறார். A victim became a victor. தமிழ் புரியுது எல்லாருக்கும்? தண்டிக்கப்பட வேண்டியவன் நான். ஆண்டரை ஏமாத்தினேன், மனைவி ஏமாத்தினேன், சபை ஏமாத்தினேன், ஊழியனை ஏமாத்தினேன், என்னுடைய எல்லாத்தையும் ஏமாத்தினேன், எல்லாத்திலும் ஏமாத்தினேன். ஆனால் ஏமாற்றப்பட்ட என்னை, தண்டிக்கப்பட வேண்டிய என்னை யாரா மாத்திரார்? இப்போ தண்டனையை கொடுக்கிறவனா. இப்படி சொன்னவங்களுக்கு புரியும். கிருபை வேற, இரக்கம் வேற. கிருபை என்பது தகுதி இல்லாதவனுக்கு தேவன் கொடுக்கிற வெகுமதி. இரக்கம் என்பது 7 கொலை பண்ணவன் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜா மாறுறான், அது இரக்கம். புரியல? A victim became a victor. தண்டிக்கப்பட வேண்டிய என்ன யாரா மாத்துறாரு? நான் மிதிக்கப்பட வேண்டியவன். ஆனா என்ன, இப்ப நான் என்ன பண்றாரு? சொல்லுங்க. சொல்லுங்க வளருவேன், வாழ்வேன், செழிப்பேன், மிதிப்பேன். ஆமேன். சொல்லுங்க நீதியின் சூரியன் உதிக்கும். அது 5 வருஷத்துக்கு ஒரு தான் உதிக்கும், என் வாழ்க்கையில் தினந்தோறும் உதிக்கும். ஆமேன். அது காசு கொடுத்தா தான் உதிக்கும், இது காசு கொடுக்காமலே உதிக்கும். அதுக்கு என்ன கொடுக்கணும்? ஏதாவது டப்பா கொடுக்கணும். என்ன பார்க்குறீங்க? டப்பா வாங்கலாம் இல்லையா? இங்கே டப்பாலாம் வாங்கலையா? பொய்யெல்லாம் பேசுகிறீங்களே. குடம் வாங்க, இப்போ குடம் வாங்கியிருப்பீங்க, ஏதோ ஒன்று வாங்கியிருப்பீங்க. அப்படியாம்மா? நீ வாங்கலையா? அங்கெல்லாம் கொடுத்துனே இருக்கிறாங்க. இப்போ கூட கூப்பிட்டு கொடுக்குறாங்க, அதுவும் பாஸ்டங்களாக கூப்பிட்டு கொடுக்குறாங்க. அது வீடியோவில் வந்து புரியவே இல்லை. மாட்டிக்காதீங்க போய். உங்களை யாரும் கூப்பிடலையா? அட்ரஸ் கொடுக்குறேன் நான். ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? சொல்லுங்க. ஆனாலும் சொல்லுங்க வாழ்க்கையிலே தோல்வி, விசுவாசத்திலே தோல்வி, ஜபத்திலே தோல்வி, ஊழியத்திலே தோல்வி, குடும்பத்திலே தோல்வி, கொடுப்பதில் தோல்வி, வார்த்தையிலே தோல்வி. நல்ல ஆண்டவர் அல்ல? ஆமேன். உன்னை சொல்றாரு, வளருவாய், நீ வாழ்வாய், நீ செழிப்பாய், நீ மிதிப்பாய். ஆமேன். ஒரே ஒரு வார்த்தை, ஒரு சின்ன தெரியுமா, ஒரு வார்த்தை கூட ஏண்டா பண்ணன்னு கேட்கவே இல்லை. ஒரு வார்த்தை சொல்லுகிறேன், God never need any explanation, he need only your submission. தேவனுக்கு சத்தமா சொல்லுங்க, விளக்கம் தேவையில்லை, அர்ப்பணம் மட்டுமே போதும். ஒரு வார்த்தை கூட ஏன் பண்ணி கேட்டாரா? சொல்லுங்க. தேவனுக்கு விளக்கம் தேவையில்லை, ஆனால் ஆண்டவருக்கு அர்ப்பணம் தேவை.
நம்ம ஒன்று சொன்ன ஏன் இது பண்ண, ஏன் பண்ண, புரியலையா? இதை விட்டு ஏங்க போனேன், புரியவே இல்லைல்ல. என்னத்தை பார்த்தாங்க, அவ என்ன மந்திரம் பண்ணிட்டாளா உனக்கு? உனக்கு புத்தி எங்கே போச்சு? ஐயோ ஐயோ ஐயோ. உடனே அந்த ஃபோனை எடுத்து பாரு, புரியவே மாட்டேந்தில்ல. அந்த ஆள் உயிரோடு சாவடிச்சிருவீங்க. ஆனால் அவரோ நீதியின் சூரியன் உதிக்கும், வளருவாய், வாழ்வாய், செழிப்பாய், மிதிப்பாய். நான் வளர வேண்டிய அல்ல, வளரக்கூடாத ஒருத்தன் சொல்லுங்க, வளருவேன்னு சொல்லுங்க சத்தமா. ஆவியில வளருவேன், ஜபத்தில் வளருவேன், கிருபையில வளருவேன், கொடுப்பதில் வளருவேன், ஊழியத்தில் வளருவேன் சொல்லுங்க. நல்ல நல்ல சுபாவங்களை வளருவேன். ஆமே, வளருவேன், வாழ்வேன், செழிப்பேன், சத்துருவை மிதிப்பேன். தண்டிக்கப்பட வேண்டிய என்னை தண்டனையை கொடுக்கிறவாய் கர்த்தர் மாற்றுகிறார். சொல்லுங்க, எதெல்லாம் தோல்வியோ அதெல்லாம் வெற்றி. சொல்லுங்க, அந்தரங்கத்தில் வெற்றி, அரங்கத்தில் வெற்றி, ஊழியத்தில் வெற்றி, வாழ்க்கையில வெற்றி, எங்கும் வெற்றி. அப்படியே கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. God bless you.